தினை காக்கும் என்னை பார்க்க கணம் வந்தாரே திருமுருகன் குடிகொண்ட திணை புணத்திலே தினை காக்கும் என்னை பார்க்க கணம் வந்தாரே உள்ளத்தில் மகிழ்ச்சி எங்கும் உருவாகட்டும் உள்ளத்தில் மகிழ்ச்சி எங்கும் உருவாகட்டும் உயர்ந்தோரின் திருப்பாதம் தினம் பதியட்டும் இங்கு உயர்ந்தோரின் பாதம் தினம் பதியட்டும் ஆசைகள் நிறையட்டும் ஆனந்தம் பெருகட்டும் ஆசைகள் நிறையட்டும் உமக்கு ஆனந்தம் பெருகட்டும் அறியாத சிறியாலை சபையே வைத்த நாங்கள் வருக வருகவே வணக்கங்களே. எல்லுசுரத்தில் குரட்டத்து மடமலையா இவை நடத்த பைரவியாய் குறிஞ்சி தோன்றி முழு நிலத்தில் மலைக்குன்றில் ரவியாங்கி முதிர் புதரில் குழல் மூங்கில் ஒளியும் தோன்றும் திரைப்புணத்தில் பரன் கட்டி உழவி பாடி திளைத்திருக்கும் கிளிப்பெண்கள் வருவதோன்றும் மணப்பிறப்பு மலர்பெண்ணை குடிச்சி என்பார் மகிழ்ந்திருக்க அவளன்றோ முதன்மை என்பார் என்று சொல்லக்கூடிய எங்களிடத்திற்கு வருகை இந்த மகாமுனியே வருக வருக தன்னலம் கருதாது பிறநலம் கருதி எல்ல பகலும் வயிறாது உழைக்கும் உயர்ந்த மாமேதியவர்கள் 7-14 லோகங்களும் சென்று எல்லார் மனதிலும் குடிகொண்ட ஈடில்லா தத்துவரை வருக 18 புராணம் 64 கலைகள் 96 தத்துவம் கொண்டு இதிகாச இலக்கிய கவிகளில் உள்ளிருந்து உலக கொடுத்தவரை வருக வருக 30 முக்கோடி தேவர்களும் 41 ரிஷிமார்களும் எழுந்து நின்று வரைக்கக்கூடிய ஒரே முனிவர் தாங்கள் எங்கள் அனைவருக்கும் நல்ல ஆசைகள் கொடுக்குமாறு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன். மாதர்க்கிதம் ஹலோ கவி வானக்கு சால வணக்கம். குருநாதர்க்கு நீதியோட ஆசாரம் உண்மை நேர்ந்தற்கு பதில வாசகம் பொய்க்கு பொய் கோளுக்கு கோள் அறுபடார் கிரட்டி அறுபடியோ சான்மையின் சொல்லி இருக்கின்றார். மந்திரமும் தேவு மறந்தும் குருவர்களும் தந்திரமும் ஞானம் தருமுறையும் மேதினி உண்டி என்பார்க்கு உண்டு இல்லை என்பார் கிளமை வணங்கியதற்கு ஒரு வாழ்த்து. அது எப்படி இருக்கு? ஹலோ உனக்கு ஆகா இருக்கும். ஹலோ 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 வணங்கியதற்கு ஒரு நல்லதொரு வாழ்த்துக்களை கூற வேண்டும் என்பதற்காக பக்குவம் தவறாத பதமான பக்குவம் தவறாத மதமானைகள் வாழ்த்து ஒப்புடனே வாழ்கவே வள்ளி நாயகம் ஒப்புடன் நீ வாழ்கவே. குரங்கி நிலம் போட்டும் குளமகளே இந்த குணத்தில் நலம் போட்டும் குறமகளே குரங்கி நிலம் போட்டும் குளமகளே இந்த குணத்தில் நலம் போட்டும் குறமகளே உலக உனை போட்டு நீ வாழ்கவே உலகம் உனை போட்ட நீ வாழ்கவே உண்மை நினைத்தோடு நீ வாழ்கவே பக்குவம் தவறாத பதமாலைகள் வாழ்த்து ஒப்புடனே வாழ்கவே வள்ளி நாயகம் ஒப்புடனே வாழ்கவே ஆலோலம் சோ என்ற ஆயல் ஒட்டி கொண்டிருக்கும் குறிஞ்சி கொட்டவனின் குளக்கொடிய நீர் வாழ்க குளம் வாழ்க குற்றம் வாழ்க மகளை உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில விவரங்கள் நாம் கேட்கலாம் நினைக்கிறேன். கேட்கலாமா? உன்னை கொன்று என்னை கிளைத்து உன்னை உயிர் எழுப்பி நான் செத்தால் தான் நாம் சந்ததி நன்றாக இருக்க முடியும். அடித்த கல் படியாகிறது செதுக்கும் கல் சிலையாகிறது இளைத்த மரம் நிலையாகிறது கிறுக்கிய சுவர் சித்திரமாகிறது மீட்டிய வீழ்ச்சியாகிறது பாடும் குரல் கவியாகிறது அணைக்கும் கை துணையாகிறது பிரிக்கும் சொந்த வினையாகிறது. என்ன கொண்டு வந்தோம் எடுத்து செல்ல யார் ஓடி வந்தார் இங்கு என்னை வெல்ல முன்னோர்கள் எல்லாம் இதை எடுத்து சொல்ல நானும் கேட்க வந்தேன் மெல்ல. அன்னை மடியில் பிறந்தேன் தந்தை மடியில் வளர்ந்தேன் ஆசான் மடியில் பயின்றேன். இன்று இந்த திருச்சபையில் அமர்ந்திருக்கும் அறிவில் சிறந்த பெரியோர்கள் ஆற்றல் மிக்க இளைஞர்கள் எம்மை ஈன்றெடுத்த தாய்மார்கள் முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறேன். தொடுத்து பாருங்கள் உங்கள் கேள்வி கணையை. மன்மதன் சிவன் மீது தொடுத்த அம்பு போல் ராமன் மராமரத்து மீது தொடுத்த அம்பு போல் முருகன் மாமரத்து மீது தொடுத்த அம்பு போல் தொடுத்து பாருங்கள் உங்கள் கேள்வி கணையை. எனது பதில் மன்மதனின் ஐங்கண்ணை மலர் போல் அலங்கரிக்க காத்துக் கொண்டது. கேளுங்கள் சுவாமி. இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதலினும் இனிது ஆதியை தொழுதல் அதலினும் இனிது அறிவுணர் சேர்தல் அதலினும் இனிது அறிவுள்ளோரை
கனவிலும் நனவிலும் காண்பதுதானே. பாருங்களேன், அறிவுள்ளவங்களை மனதில் நினைத்தாலே கனவுல கண்டாலே அவ்வளவு நன்மையா? எவ்வளவு நேரா பாக்குறத விட கனவுல கண்டாலுமே அவ்வளவு பெருமை. வரனா இல்லையா? ஒரு வந்து அடிக்கடி வர்றேன். ஏன்னா என்னடா ஒரு அடிக்கடி ஒரு பேய் வருதுன்னு பாக்குறேன் நான். முயல தின்ன நினைக்கணுமா அப்படி கனவுல? கனவிலும் நினைவிலும் காண்பதுதானே. அப்ப என்ன நினைக்கணும்? இனிது என்ன தெரியுமா? நான் பேசுறது இந்த தமிழ் மொழியில மட்டும்தாங்க இனிது அமிழ்து தேன் என்றெல்லாம் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு. மற்ற மொழிகளுக்கு சிறப்பம்சம் தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு ஒரு தமிழ் மொழியிலே சிறப்பு. இங்க பாருங்களேன், நல்லா ஒரு சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டிய இடம் இருக்கிறது. ஒரு சிலர் வந்து ஒரு 100 வார்த்தை பேசுவாங்க. சரி, அந்த 100 வார்த்தை பேசுறதுல குறைஞ்சது ஒரு 20 வார்த்தை தான் நல்ல வார்த்தையா இருக்கு. 80 வார்த்தை வீண் வார்த்தையா தான். வீண் வார்த்தையை நிறைய தவிர்ப்பது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். ஆமா, ஒரு சிலர் இந்த மாதிரி பேசுவாங்க. ஒரு சிலர் பேசினா அட ஏன்டா அவங்கெல்லாம் பேசிட்டு அப்படின்னு பேசணும். ஆனா ஒரு சிலர் பேசினா இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்களா? அப்ப என்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்களா அப்படின்னு அந்த அளவுக்கு தும்மலு விக்கலு நக்கலு இதெல்லாம் எல்லாம் இயற்கை வருவது. அதுலயும் நம்ம ஆளுகிட்ட கொஞ்சம் கூடவே இருக்கும். இயற்கை வருவதுதான். அது மாதிரி இந்த பேச்சுக்களை பேசும் பொழுதுதாங்க ரொம்ப அழகு படைத்திருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய ஒருத்தம். நீங்க பேசுனீங்க, கொஞ்ச நேரம் பேசுனீங்க, ஒரு 50 வார்த்தையை பேசியிருப்பீங்க. எல்லா வார்த்தைகளையும் அர்த்தம். இந்த தம்பி பண்ற இந்த பையனை பார்த்தாலே எனக்கு கடுப்புதே வருது. எந்த நேரத்துல குழந்தையா மாறுறேன், எந்த நேரத்துல பெரிய வேலை இருக்கேன்னு தெரியல. குழந்தை மாதிரி அந்த பையன் போய் பேசுற நேரம் நீ பேசுனது உண்மையாவே நான் கவனிக்காம விட்டுட்டேன். நான் எதுக்குன்னு பேசிட்டு இருக்கேன், படக்குன்னு இங்கே இன்னும் பேசிட்டு இருக்குது. என்னத்துக்கு பேசுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால நீங்க பேசுன கவனிக்கல, வழி நான் கோச்சுக்காதீங்க. இப்ப எனக்காக இங்க யாருங்க, நீங்க பேசுற வார்த்தை நீங்க ஏற்கனவே பேசுனீங்கல்ல, அதை திரும்ப பேசுங்க. எல்லா வார்த்தைகளுக்கும் அர்த்தங்கள் இருந்தால் ஒரு வார்த்தை கூட விடக்கூடாது. ஒரு 10 வார்த்தை கூட பேசு, ஒரு 5 வார்த்தை கூட பேசு. 5 வார்த்தைகளையும் ஒண்ணு கதை இருக்கணும், இல்லைன்னா அர்த்தம் இருக்கணும், இல்லைன்னா விளக்கம், இதெல்லாம் ஏதாவது ஒண்ணு இருந்தா இதை கவனித்து நீங்கள் தெளிவாக பேசியதை கவனித்து மக்கள் கரகோஷம் எழுப்பினார், கைதட்டினால் நானும் கைதட்டுப்பா. அவங்க கைதட்டினா நீங்க கைதட்டுறீங்க. உன் பேச்சு நல்லா இருந்தா தானே கைதட்டுவாங்க. அப்புறம் அவங்க கைதட்டினா யாரு பேசினாலும் எல்லா பேச்சுகளையும் அர்த்தம் இருக்கணும், பிடிச்சிருந்தா தானே கைதட்டு, கதை இருக்கணும், அதற்குள்ள ஒரு கருத்து இருக்கணும். அந்த மாதிரி வள்ளுவர் எழுதுகிறார் திருக்குறளை 1.25 அடியில் எழுதுகிறார். 7 சீர்தான். ஆமா, அதுல 4 சீர் கீழே 3 சீர். ஒவ்வொரு சீருக்கும் விளக்கம் இருக்கு. கடல் அளவு உடைச்சிருக்காங்க. ஆமா, அது மாதிரி உங்க ஒவ்வொரு சீருக்கு ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் இருந்தால் அவங்க கைதட்டினா நான் கைதட்டேன், இல்லைன்னா தட்ட மாட்டேன். நான் மறுபடியும் பேசவா? நீங்க முதல்ல பேசுனீங்கல்ல, திரும்ப பேசுங்க. அடித்தக்கை படியாகிறது, செதுக்குங்கள் சிலையாகிறது, இளைத்த மரம் நிலையாகிறது, கிறுக்கிய சுவர் சித்திரமாகிறது, மீட்டி வீழ்ச்சியாகிறது, பாடும் குரல் கவியாகிறது, அணைக்கும் கை துணையாகிறது, பிரிக்கும் சொந்த வினையாகிறது. என்ன கொண்டு வந்தோம் எடுத்து செல்ல, யார் ஓடி வந்தார் இங்கு என்னை வெல்ல, முன்னோர்கள் எல்லாம் இது எடுத்து சொல்ல நானும் கேட்க வந்தேன் மெல்ல. அன்னை மடியில் பிறந்தேன், தந்தை மடியில் வளர்ந்தேன், ஆசான் மடியில் பயின்றேன். இன்று இந்த திருச்சபையில் அமர்ந்திருக்கும் அறிவில் சிறந்த பெரியோர்கள், ஆற்றல் மிக்க இளைஞர்கள், எம்மை ஈன்றெடுத்த தாய்மார்கள் முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறேன். தொடுத்து பாருங்கள் உங்க கேள்வி கணையை. மன்மதன் சிவன் மீது தொடுத்த அம்பு போல், ராமன் மராமரத்தின் மீது தொடுத்த அம்பு போல், முருகன் மாமரத்தின் மீது தொடுத்த அம்பு போல் தொடுத்து பாருங்கள் உங்கள் கேள்வி கணையை. எனது பதில் மன்மதனின் ஐங்கண்ணை மலர் போல் அலங்கரிக்க காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேன். 4 பேர் தான் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ புரியலையா? ஆனால் நீங்கள் கேட்டுட்டாங்க, உங்களுக்காக நான் 2 பேர் தட்டிக்கணும். ரொம்ப அருமையாக பேசுனீங்கம்மா, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? சொல்லுக்குள்ள அர்த்தம் இருக்கனே. அடித்தகள் படியாகிறது. அடித்தகள் ஆமா, சும்மா வெறுங்கல்ல கிடந்தா படியாகுமா? செதுக்குங்கள் சிலையாகிறது. வெறுங்கல்ல செதுக்குனா தானங்க கற்பகிரகத்துல போய் சிற்பமா இருக்கேன், சிலையா இருக்கேன். என்ன இருக்குன்னு அதுக்குள்ளதான். மரம் வெறும் மரம் தான், இழைத்த மரம் நிலையாகிறது. இழைத்தால் தான் நிலையாகிறது. பாத்தீங்களா? இதெல்லாம் ஒவ்வொன்று உற்பத்தி செய்யும் பொழுது பெருமைகள் இருக்கிறது, சிறப்புகள் இருக்கிறது. அடுத்த வார்த்தை சொன்னாங்க பாருங்க, அன்னை மடியில் பிறந்தேன், தந்தை மடியில் வளர்ந்தேன், ஆசான் மடியில் பயின்றேன். இன்று இந்த திருச்சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய அறிவில் சிறந்த பெரியவர்களும் ஆற்றல் மிக்க இளைஞர்கள்,
எம்மை ஈன்றெடுத்த தாய்மார்கள் முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறேன். தொடுத்து பாருங்கள் உங்கள் கேள்வி கணையை. அந்த இடத்துல கொண்டு புள்ளி வைக்கிறாங்க. தொடுத்து பாருங்கள் உங்கள் கேள்வி கணையை. மன்மதன் சிவன் மீது தொடுத்த அம்பு போல். இதுல இருந்து என்ன தெரியுது அழகேசனே சுவாமிகள்? அதனாலதான் முருகப்பெருமானை பிறக்கிறான். ஓ, மன்மதன்கிற சிவன் மீது தொடுத்த அம்பு போல் அன்பு. அதானே இப்ப முருகன் பிறக்கிறாரு. ஓஹோ. ராமர் மராமரத்தின் மீது தொடுத்த அம்பு போல். ஓ, அந்த சோதனையை பண்ணதுனால யாரு செத்தான் தெரியுமா? வாலி சாலி. முருகன் மாமரத்தின் மீது தொடுத்தான் போல் என்ன நடக்குது? சூரோதனுடைய அகந்தை அழிந்தது என்று ஆட்கொள்றாரு. பாத்தீங்களா? அது மாதிரி தொடுத்து பாருங்கள் கேள்வி. எனது பதில் சூப்பர். மன்மதனின் ஐங்கனை மலர் போல் அலங்கரிக்க காத்து கொண்டிருக்கிறது. எந்த அழகு! மன்மதனின் ஐங்கனை மலர் போல் அலங்கரிக்க காத்து கொண்டிருக்கிறது. ரொம்ப அருமையா, சிறப்பா, அழகா, தெளிவா பேசின உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் மத்தியில். இந்த இடத்துல நீங்க சொன்னீங்க மற்ற வாழ்த்துறாங்க இல்லையோ, ஒரு அறிவாளி வாழ்த்தும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா? இந்த பிரம்ம முகூர்த்தத்துல இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளையும் நல்ல விஷயங்களையும் நீங்க பேசினா உண்மையாவே உங்கள் வாழ்க்கையும் சரி, உங்கள் கலைத்துறையும் சரி, நீங்கள் எந்த துறையை பயன்படுத்தினாலும், எந்த துறையை நீங்கள் பின்பற்றினாலும், எந்த துறையை நீங்கள் தேர்வு செய்தாலும் அதிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை பேசுங்க. நான் இன்னைக்கு நல்லா இருப்பீங்க. ஒரு சில அபசகுணமான நம்ம சாமிக்கு ஆசீர்வாதம் பெருசு பத்தியெல்லாம் ஒரு சில அபசகுணமான வார்த்தைகளையும் என்ன தாங்கள் தவிர்த்து விடுங்கள். அது ரொம்ப நல்லது எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களை பிரம்மமுகூர்த்தத்தில் பேசக்கூடாது. ஏன்னா தெய்வங்கள் இந்த நேரத்தில் கொடுப்பதற்காக நிற்பாங்க. பிரம்மமுகூர்த்தம் எதுக்கு வைக்கிறோம்? தெய்வங்கள் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்தில் வேண்டும் என்று சொன்னால் கொடுத்து செல்வார்கள். நல்ல விஷயங்களை சொன்னால் அப்படியே ஆகுது என்று சொல்வார்கள். வேண்டாம் என்று சொன்னால் கொடுக்க போனதை திருப்பி கொண்டு வருவாங்க. தீய விஷயங்களை பேசினாலும் அப்படி ஆகுக. அவங்க என்ன சொன்னாலும் எப்படி அப்படி ஆகுக, அப்படி ஆகுக. செல்வம் பிறக்கட்டும், அப்படி ஆகுக. குழந்தை நலமோடு இருக்கட்டும், அப்படி ஆகுக. ஊர் நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும், அப்படி ஆகுக. அவன் நாசா போட்டான், அப்படியே ஆகுக. அவன் நீ வீணா போட்டான், அப்படியே ஆகுக. அவனுக்கு ஒண்ணுமில்லா போட்டான், அப்படியே ஆகு என்று தெய்வம் சொல்லிக் கொண்டு இருக்கும். அதுல நல்ல விஷயங்களை பேசுங்க, நல்லதே ஆகும். உங்களுக்கு சொல்லுக்கு சொல்லும் போது நல்லது நல்லதே சொல்லணும். அந்த நல்ல விஷயங்களை பேசணும். தீய வார்த்தையில பேசினா அப்படியே ஆகுக ஆகுன்னு போயிட்டு இருக்கோம். தெய்வம் சொல்லும் வார்த்தையை நான் சொல்கிறேன், நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக. உன்னை பற்றி நான் கேட்கும் கேள்வி, வெற்றலையை போட்டேன்டி. இருங்கப்பா இங்க பாருங்க. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது, புரியுதா? வாய்க்கு வந்தா நான் எவ்வளவு அழகா பேசியிருக்கேன், அதை போய் அபசகுணமா பேசுறேங்கிறீங்க. என்ன நினைச்சிருக்கீங்க? என்ன நடக்க போகுது? நான் உன்னை எவ்வளவு அழகா தமிழ்ல சொல் சுத்தமா இலக்கணம் இலக்கியம் சார்ந்து எவ்வளவு அழகா நான் பேசியிருக்கேன், விவசாயம் சார்ந்து பேசியிருக்கேன். அதை போய் அபசகுணமா பேசுறேங்கிறீங்க. நேரே அடிச்சு பல்ல ஊத்துறேன். பேச்சுக்களை பேச்சு. உன்னை ஒரு வார்த்தை தப்பா பேசுனா குடுத்துருவேன். என்ன சிந்தனை உனக்கு? என்ன ஞாபகம் உனக்கு? எது எங்க எப்படி பேசணுன்னே தெரியல. வெக்கமால நீ எல்லாம் வள்ளின்னு வேஷம் போட்டு வந்துட்டே. நீ ஒரு நாரதர் எவ்வளவு அழகா வாழ்த்து இருக்கேன், அந்த வாழ்த்துக்கு ஒரு மரியாதை சின்ன புத்தி மாதிரி இருக்கீங்களா? எதை எப்ப சொல்லணும் சொல்லக்கூடாது, விவசாயம் தெரியும், வேணும் தெரியும், விளக்கம் தெரியும், அறிவு வேணாம் உனக்குல. ஒரு வார்த்தை தப்பா பேசினா தம்பி, டேய் உன்னை அதான சொன்னேன், நீ சின்ன பையங்கிறத. ஒரு வார்த்தை தப்பா பேசினா நாகரிகமா பேசுனேன், மரியாதை. உனக்கெல்லாம் மரியாதை தெரியல, உனக்கெல்லாம் நாகரிகம் தெரியல. ஆரம்பத்தில் அப்படியா பேசுன நீ? இல்ல இப்படிதான் பேசுன நீ ஆரம்பத்துல? இல்ல. உன்னை அதாவது ஒரு வார்த்தையை பேசுறப்ப அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தம் இருக்கணும். நான் எதுக்கு உன்னை திட்டுனுங்கிறதுக்கு ஒரு வார்த்தை, எதுக்கு அபசகுணமா வார்த்தை பேசுனேன்? நான் என்ன சொன்னேன்னு சொல்ல. அடித்தகள் படியாவது செதுக்குங்கள் சில எப்படி ஆரம்பத்துல பேசுனேன்? இல்லங்க, வேற எப்படி பேசுனேன்? உன்னை கொன்று என்னை கிழித்து உன்னை உயிரெழுப்பி நான் செத்தால் தான் நாம் சந்ததியே நன்றாக அப்படின்னு சொன்னதுக்கு என்னவா? அதுக்கு என்ன ஆகுமா தம்பி? உன்னைய கொல்றது என்னைய கிழிக்கிறது நல்ல வார்த்தையா? இது நல்ல வார்த்தையா? இது எந்த ஊர்லயா உன்னைய கொல்றது என்னைய கிழிக்கிறது நல்ல வார்த்தைன்னு ஒரு வெள்ளி கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு என்ன ஆவான்? இதோட நிற்படிது. நான் செத்தாத்தான் நீ செத்தாத்தான் ஒரு பொம்பளை பேசுற பேச்சு. அவர் இப்பதான் சொல்லி முடிக்கிறார். தேவதைகள்லாம் அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவாருன்னு சொல்லுவேன். அதை சொல்லிக்கிறீங்களா? அதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்குமானே சும்மா இருங்கப்பா. இந்த பாட்டை அழகா பேசிருக்கேன், ஏன் இப்படி
தேவையில்லாம இல்ல, பேசிட்டு நான் இருக்கீங்க. கேக்குறேன் இந்த பாட்டை பாட விட மாட்டியாமா? எதுக்கு பாடுறாங்க? ஏன்னா இந்த பாட்டுக்கும் உனக்கு என்ன எதிரியா? சங்கரன் இந்த பாடலை எழுதுனதுனாலதான் நான் இன்னைக்கு என்ன சொன்னேன்னு சொல்லவா? என்ன சொன்னேன்? உன்னை கொன்று அப்படின்னா என்ன? அப்படின்னா சொன்னேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சரி நான் சொல்றேன் அதுக்கு விளக்கம். உன்னை கொண்டு என்றால் கத்தி எடுத்து உன்னை குத்தி போட்டு. ஐயையே. அப்புறம் என்ன அர்த்தம் திருப்பி கேட்டா நான் அர்த்தம் சொல்லு. உன்னை கொண்டு எப்படியா கொள்றது? இது எப்படி நல்ல வார்த்தையாங்க உனக்கு? அட நான் பேசுனது எல்லாமே நல்ல வார்த்தை தாங்க. எந்த? விவசாயம் சார்ந்து நான் பேசியிருக்கேன். ஐயோ நீயா? ஆமா. அப்படி சொல்லுமா. எப்படி அது வர விவசாயம் சேர்ந்து? உன்னை கொன்று. உன்னை கொன்று அப்படின்னா ஐயோயோ நீங்க எப்பதான் பேசி தொலைவீங்க? நான் பேசவா? நீங்க இல்ல நீயே பேசுப்பா. சரி, ஏன்னா இந்த இடத்துல என்ன வேலைக்கு வந்திருக்கீங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஐயையே. அதனால ஒரு விவசாயம் செய்யணும் என்ன செய்யணும்? எந்த இடத்துல நீங்க விவசாயம் செய்றீங்க? உன்னை கொன்று இருங்க. விவசாயம் பண்ண போறேன் நான். நீங்க பேச வேணாம், நான் பேசுறேன். இருங்க, பேசாம பாருங்க. நீங்க உன்னை கொன்று அப்படின்னா நீ பேச சொல்ற, மறுபடியும் நீ பேசுற. நீங்க பேச வேணாம், நானே பேசுறேன். இருங்க. உன்னை கொன்று அப்படின்னா விவசாயம் பண்ணனா முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல மட்டும் வரப்ப வெட்டி நம்ம நடு வீட்ல போடணும். நடு வீட்ல உங்களுக்கு வாயில நல்லா வந்து ஓடிடுங்க மாதிரி. 2 ஏக்கர் அப்ப அப்படித்தான் சேர்த்தீங்களா தென்னந்தோப்ப? நிலத்தை வாங்கிட்டு தான் பண்றது. உன்னை கொன்று அப்படின்னா கூட ரோடு போகுது, அதையும் சேர்த்துடலாம்ல? அப்பா உன்னை கொன்று அப்படின்னா விவசாயம் பண்ணனா முதல்ல என்ன பண்ணணும்? தொழி அடிக்கணும். தொழி அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? விதைப்பாகணும். விதைப்பாவனா என்ன வரும்? பயிர் முளைத்து, நாற்று முளைத்து வரும். அந்த நாற்று போய் நம்ம என்ன பண்ணுவோம்? பிடுங்குவோம். அதை பிடுங்கினாவே அது செத்ததாகத்தான் அர்த்தம். அதனாலதான் உன்னை கொன்று. எண்ணெய் கிழித்து அப்படின்னா மண்ணை கிழித்து அப்படின்னு அர்த்தம். மண்ணை கிழிச்சாதான் விதை போட முடியும். அதனாலதான் மண்ணை கிழித்து. உன்னை உயிர் எழுப்பி அப்படின்னா பிடிங்கி வச்சிருக்க நாத்தை அப்படியே வச்சோம்னா அது செத்து தான் போகும். மறுபடியும் அதை கொண்டு போய் என்ன பண்ணணும்? நடவு நட்டாத்தான் அதான் உன்னை உயிர் எழுப்பி. நான் செத்தால் அப்படின்னு நான் என்ற அகந்தை செத்தால் தான் நான் மட்டும் இல்ல என் சந்ததியே நன்றாக இருக்க முடியும்னு சொன்னேன். போதுமா? அதை போய் உன்னைய கொள்றது என்னைக்கு இந்த மாதிரி நீங்க தேவையில்லாம பேசுற வச்சுக்காதீங்க. புரியுதா? இன்றுதான் நான் 3 அவையை பார்க்கிறேன். என்னது? 3 அவையாரை பார்க்கிறேன். எப்படி? வரப்புயர என்று ஒரு பேச்சின் சபையிலே சொல்லி அமர்கிறார் அவையாகப்பட்டவள். வரப்புயர்னா அது என்ன? வரப்பு நிறைய பேசக்கூடாது, சுருக்கமா பேசணும். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வா, கோன் உயர்ந்தால் நாம் உயர்வோம் அப்படின்னு அவ்வையார் சொன்னாங்க. நல்லா இருக்கும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? உன்னை கொன்று அப்படின்னா விதவாகுனா நாற்று முளைத்து வரும், அதை பிடுங்கினாலே உன்னை கொன்று. அதான் உன்னை எண்ணெய் கிழித்து அப்படின்னா ஒரு மண்ணை உழுகும் பொழுது கிழித்து கொண்டு எண்ணெய் கிழித்து. உன்னை உயிர் எழுப்பி ஏற்கனவே பிடுங்கின நாத்த மறுபடியும் இதை நட்டு வைத்து நான் என்ற அகந்தை செத்தால் தான் விவசாயம் சிறப்பாக அமையும் என்பதற்கு மிக சிறப்பாக 2வது அவை தாங்கள். 3வது அவையாக முருகப்பெருமானை சந்திப்பதற்கு வருகிறார். 3 அவை என்றது அதைத்தான் சொன்னேன். 2வது அவை. நீங்க எந்த இடத்துல விவசாயம் பண்றீங்க? நீங்க எங்க நிலத்துல. நிலம் என்ன நிலம்? குறிஞ்சி நிலம். மலை சார்ந்ததும் குறிஞ்சி நிலம், முல்லை நிலம், காடு சார்ந்த பகுதி, மருத நிலம், வயல் சார்ந்த பகுதி, நெய்தல் நிலம், கடல் சார்ந்த பகுதி, பாலை நிலம், மணல் சார்ந்த பகுதி. நீங்க விவசாயம் செய்வது எங்க நிலம் குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலத்திலே வள்ளிநாயகம் சொல்லுங்க. பாண்டிய நாடு, முத்துடைத்து, சோழ நாடு, சோறுடைத்து, சேர நாடு, வேலம் உடைத்து, தொண்டை நாடு, சான்றோர்கள் உடைத்து. உங்க நாடு என்ன நாடு? தொண்டை நாடு. தொண்டை நாடு தானே? ஆமா. சான்றோர்களும் அறிவாளியும் இருக்கும் நாடு தானே? என்னை மாதிரி அறிவாளிகள் இருக்கிற நாடு. அடிச்சே விடுவேன், பேசாம இருக்கணும். அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத கொன்னே விடுவேன். பாண்டிய நாடுன்னு சொல்றமே. ஆமா. பாண்டியனுடைய மொத்த பரப்பளவு சொல்லுங்க. வெள்ளார் ரெட்டவடக்கம் மேற்கு பெருவெளியம் தொல்லார் புனல்களை தெற்காகும் 56 காதல் தூரம் பாண்டிய நாட்டுடைய எல்கைன்னு சொல்லிருக்காங்க. போதுமா? என்ன போதுமா? நீ நாடகத்தை முடிக்கிற? இப்பதான் ஆரம்பிச்சிருக்க, நீ என்ன போதுமானு கேட்கிற? ஹலோ சுவாமிகள், போதுமானா அந்த போதும் இல்ல, இந்த பதில் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, அந்த போதுமா? இது கூட தெரியாம இருக்கீங்க. எச்சியை சட்டை எடுத்து போ, அலசிக்கிட்டு வா. பேச்சுக்களை பாரியா, பேச்சுக்களை அங்கே கவனி. முதல்ல இங்கே ஏன் கவனிக்கிற? பாண்டிய நாடு 56 காதூரம். ஆமா. சேர நாடு வேலை முடிஞ்சு சொன்னீங்கல்ல, சேர நாடு பரப்பளவை மொத்தம் சொல்லுங்கள். வடக்கு திசை பழனி, வான்கீழ் தென்காசி, குடக்கு திசை கோட்டக்கரை, வடதிசை நாட்டு பண்ணி கடற்கரையின் ஓரமாக தெற்காகும் 80 காத தூரம் சேர நாட்டுடைய எல்கைன்னு சொல்லிருக்காங்க. போதுமா? அடிச்சு கையை ஒடிச்சு முடியும். போதுமாங்கிற வார்த்தையை விட்டு எனக்கு இன்னும் நிறைய தேவைப்படுகிறது. கேளும். சோழ நாடு அது 80 காதூரம். சோழ நாட்டுடைய மொத்த பரப்பளவு என்ன? கிழக்கு கடற்கரை, தெற்கு கரை, புறவிலாறு, குடதீசி கோலம் 24 காதம் முடியுது. சோழ நாட்டுடைய எல்கைன்னு சொல்லிருக்காங்க. போதுமா? இந்த பட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஏங்கப்பா,
இந்த படை பத்தாது, இன்னும் கொஞ்சம் வேணும். சாமிகள் அந்த படம் இல்ல, படைகள். தொண்டை நாடு இருக்குல்ல, ஆமா, அதனுடைய பரப்பளவை சொல்லுங்க. மேற்கு பவழமலை வேங்கட நேர்வடக்கம் ஆர்க்குறி அணிகளுக்கு பார்க்குளியர் தெற்கு பின்னாகனி திகழிருப்பதின் காத தூரம் எழுதுண்டி நாடன நாட்டுகன்னு சொன்னாங்க. போதுமா? டேய் பேசாம இருடா தம்பி. பாண்டிய நாடு 56 காத தூரம். ஆமா. சேர நாடு 80 காத தூரம். ஆமா. சோழ நாடு 24 காத தூரம். ஆமா. தொண்டை நாடு 20 காத தூரம். எனக்கு சந்தேகம் என்ன தெரியுமா? என்ன சந்தேகம்? ஒரு காத தூரம் எத்தனை மைல்? 10 மைல். 10 மைல். ஆமா. 56 காத தூரம் எத்தனை மைல்? 560 மைல் உடையது. 560 மைல்களை கொண்டது. ஆமா. பாண்டிய நாடு எழுகி. இப்ப சோழ நாடும் தொண்டை நாடு இருக்குல்ல, உங்க நாடு தொண்டை நாடு சோழ நாடு. ஆமா. முதல்ல எத்தனை காத தூரம் இருந்துச்சு? முதல்ல 44 காத தூரம். 44. ஆமா. அப்ப 20 காத தூரம் எங்க ஒதுக்கி கொடுத்தாங்க? எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டாங்கல்ல. உங்கள்ட்ட என்ன ஒரே கேள்வி கேக்குறேன், நூல்கள் என்பது தெரியும். ஏன் கேக்குறீங்க? காரணம் இல்லாம தோரணம் கட்டுவாங்களா? இங்க திருவிழான்னு ஒண்ணு நடக்குது, அதனால தான் தோரணம்னு ஒண்ணு கட்டிருக்காங்க. திருவிழா நடத்த போறேன். யாரு? நான் தான். என்கிட்டயா? உங்ககிட்ட. 18 நூல்கள். அதே என்னென்ன நூல்கள்? ஏன் கேக்குறீங்கன்னு சொல்லுங்க. காரணம் இல்லாம தோரணம் கட்டுவாங்களா? ஐயா, இங்க திருவிழா நடக்குது. திருவிழா நடத்த போறேன். நாலடியார் 4 மணி கடிகை இன்ன 40 இடியவை 40 கார் 40 களவழி 40 550 570 திரைமாலை 50 திரைமாலை 150 திருக்குறள் திருக்கடுகம் ஆசாரக்கோவை சிறுபஞ்சமம் ஏழாதி கையில் நேர் சொல்லி 18 நூல்கள் இருக்கு. வள்ளி, நீ எந்த புராணத்துல இருக்க? ஏன் நூல்கள் கேட்டீங்க சொல்லு. ஏன் கேட்டீங்க? இல்ல, நீ நூல்களை பத்தி கேட்டல. ஆமா. இப்ப நடப்பது என்ன புராணம்? இது கந்த புராணம். இப்ப நீ இதுல கந்த புராணத்துல வள்ளிங்கிற ஒரு பெயர் வருகிறதா? அதுல இல்ல, வரல. வள்ளிங்கிற பெயர் அதுல இல்லையா? அவளுக்கு கள்ளி வள்ளி காவல் புரிவதாக அதுல வரலையா? இப்ப வரல. அவர் சொல்லவே இல்லையா? சொல்லிருக்காங்க. இருக்கீங்கல்ல. இப்ப நான் இருக்கல, எந்த புராணத்துல இருப்பேன்? நீங்க வந்து நிறைய புராணத்துல இருக்கீங்க. இருக்கேன்ல நானு. நம்ம 2 பேரும் ஒரு புராணத்துல இருப்போம். ஓ. ஒரு நூலிலே இருப்போம். ஏன் நூல்களை பத்தி கேட்டேன்? புராணம் வேறு, நூல்கள் என்பது. சரி. ஒரு நூல்களை பத்தி கேட்கிறேன். ஏன் தெரியுமா? நீ மனிதர்களா பிறந்திருக்க, நான் தெய்வம் முனிவர்கள் ஞானிகள் இதெல்லாம். இப்ப எங்களை பற்றி, உன்னை பற்றி, என்னை பற்றி ஏன் சொல்லப்படுது? யாழ் இருக்கு. இந்த யாழுடைய நரம்புகள், இத்தனை யாழ்கள் என்பதை ஒரு நூல் சொல்லப்படுகிறது. அதே நூல்ல உன்னை பத்தியும் சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஒரு நூல் இருக்கு. உன்னை பற்றி சொல்லப்பட்ட நூலும் என்னை பற்றி சொல்லப்பட்ட நூல் ஒரு நூல் தான். சொல்லிரவா? கேள்வி எதுக்குமா கேட்பாங்க? ஒரு புத்தகம் கேட்கணும்னா எதுக்குமா? சொல்லதான் கேட்பாங்க. என்ன புக்கு? புத்தகத்தை சொல்லுங்க. தொல்காப்பியம் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அப்படி சொல்லுங்க. தொல்காப்பியம் என்ற புத்தகத்துல தான் உங்களை பற்றியும் எம்மை பற்றியும் சொல்லப்பட்ட நூல் என்று அழகாக இருக்கு. எவ்வளவு அழகா ஒரு தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல் நீங்க படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு உண்மையாவே சந்தோஷப்படுறேன். கேட்டவன ஒரு சிலர் சும்மா இல்லங்க, 300 இருந்து முடிவுற வரைக்கும் படிச்சிருக்கேன். புரியுதா? நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. பாராட்டக்கூடிய விஷயம். புத்தகத்தை வாங்கி பேர் எத்தனை பேர் வீட்டுல வச்சு தூங்குறாங்க தெரியுமா? புத்தகத்தை எங்க கொண்டு வச்சு தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு எடுத்து புத்தகத்தை வச்சிருக்கேன், நான் வச்சிருக்கேன். ஆனா ஒரு பெண்மணியால் நான் 300 இருந்து முடிவுற வரைக்கும் படிச்சிருக்கேன்னு சொன்னக்காகவே உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பு. ஏன்னா அது சாதாரணப்பட்ட புத்தகம் இல்ல அழகேசன் முத்துராஜ். ஏன்னா தொல்காப்பியம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குங்க. தொல்காப்பியம் அதுல எத்தனை இயல்கள் இருக்கு? அந்த புத்தகத்துல எத்தனை இயல்கள்? ஆமா, ஒன்னேட்டாம கேக்குறாரு. இருமா. சரி, தொல்காப்பியம் அதுல எத்தனை அதிகாரம் இருக்குமா? எத்தனை அதிகாரம் நானே சொல்லவா? இல்ல நான் சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப இந்த பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. ஒரு கேள்வி கேட்கறேன், நான் சொல்றேன். எத்தனை அதிகாரம் சொல்றேன், இயல்களை சொல்றேன். நான் தான் கேட்டேனே, சொல்லலையே. என்ன முழிக்குது? ஒரு மக்கு மாதிரி நிக்குதே. என்ன சொல்றேன் நான் சொல்றேன். அப்புறம் இந்த பிள்ளை எதுக்கு வருது? சம்பளத்தை கொடுக்காம வருது, விரட்டி விட்டீங்களா? நான் சொல்றேன். அப்புறம் சொல்றேன். நீ என்னமா நான் 300 இருந்து முடிவுல வச்சோட வெக்கம் இல்லாம சோறு தானே தின்ன. நல்லா பாருங்க, ஏச்சோட அடிச்சு போய் டப்பனே மொகரே பாரு. வெக்கம்ல நீல வள்ளி வேஷம் போட்டுட்ட. 4 பாட்டை பாடி ஒரு பரதநாட்டியம் ஆடுனா போதுமா? வள்ளி அதுக்கு பேரு படிக்கணும், சும்மா இல்ல. சாப்பிட்ட சோறு உழைக்கணும், வாங்குற சம்பத்து உழைக்கணும். வந்தமா தூங்குனமா தின்னமா போனமா இருக்க கூடாது. எதுக்கு வெள்ளி வேஷம் போன? அது எத்தனை பாடல்கள் இருக்கு தெரியுமா? தெரியாதா? போ, அந்த அண்ணன் கேட்டார்ல, அதுக்கு நான் சொல்லிட்டு போறேன். நீ போ, உள்ள போ. எதுக்கு நீ வெளியில வர்ற? காப்பியம் மொத்தம் எத்தனைமா? 50 காப்பியம். என்னென்ன காப்பியம்? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என்று சொல்லக்கூடிய 50 காப்பியம். 5 காப்பியம் இருக்கு. 5 காப்பியம் இருக்குல்ல. ஒரு காப்பியத்திலே ஒரு மன்னன் என்னன்னா தவறாக தீர்ப்பு சொன்னான் அப்படின்னா அவன் தவறாக தீர்ப்பு சொல்லவில்லை. பாண்டிய நெடுஞ்செழியன். பாண்டிய நெடுஞ்செழியன் சிம்மாசனத்தில் இருந்தவரையே செத்தான். பாண்டிய நெடுஞ்செழியன் அடிச்சிருக்குங்க. உடனே உடன்கட்டை ஏறி கோப்பெருந்தேவி. அப்படி சொல்லுங்க. பாண்டிய நெடுஞ்செழியன் சொன்ன வார்த்தையை கல்வனை கொண்டு வா என்று சொல்கிறார். கொன்று வா என்று கேட்டு விட்டது. அப்படி சொல்லுங்க. கொண்டு வா என்று சொன்னது கொன்று வா என்று கேட்டது. கொன்று என்பதனால் கொலை செய்வது, கொல்றது. கொண்டுனா கொண்டு வருவது. அண்ணே அதை கொண்டு வானே அப்படின்னா கொண்டு வர்றது. அது கொண்டு வருது. கொன்று வாங்க
அவன் சொன்னது சரியா தான் சொன்னார் மன்னர். காவலருக்கு போய் என்ன கோவலரை கொண்டு விட்டாங்க. சொன்னது நமது தவறா, கேட்டது அவரது தவறா, எதுவாயினும் நமது நாட்டிலே நடந்திருக்கிறது, நமது ஆட்சியிலே நடந்திருக்குது. இனிமே உயிரோடு கூடாதுன்னு சொல்லி சிம்மாசனம் இருந்தபடியே செத்தா. சிலப்பதிகாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல். செத்தவர் பாண்டியன் நெடுஞ்செழியன் உடன்கட்டை ஏறினது கோப்பிருந்தது. சிலப்பதிகாரம் அதானே? அவ்வளவு ரோசை வருது. அதானே இதானே? அவரெல்லாம் நாரதருக்கு படிச்சவரான்னு சொல்லிட்டு சும்மா இல்லைங்க, அதையும் முன்னுரையில இருந்து முடிவுரை வரைக்கும் படிச்சிருக்கேன். அப்படி சொல்லுமா. ஒரு கதையை புத்தகத்தை பார்த்தாலே படிச்சிருக்கனே. இந்த கண்ணகி, கோவலன், ஆமா, மாதவி, ஆமா, அதானே? அது என்ன புத்தகம் சொன்னீங்க? சிலப்பதிகாரம். அதுல மொத்தம் எத்தனை காண்டம் இருக்குது? என்னம்மா அப்படி நிக்கிற? சும்மா இல்லம்மா, 300 இருந்து முடிவுல இருந்து படிச்சேன்னு சொன்னேன். படிச்சிருக்கீங்களா? வண்டி ஸ்டக் ஆயிருச்சுங்கிற. ஏற்கனவே வாங்கின வண்டி 3 தடவை ஃபெயிலியர் ஆகி போய் கிடக்குது. என்னம்மா நீ வந்து இது எத்தனை காண்டம் அதுல? நான் சொல்லவா நீ சொல்றியா? என்னம்மா முழிக்கிற? சரி, அதுல எத்தனை கதைகள் இருக்கு சொல்லு. சரி போ. அதுல வந்து ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். அந்த புத்தகத்துல மொத்தம் எத்தனை வரிகள் இருக்கு? இது உங்க ஊர்ல சின்ன கேள்வி. அது ஆல்ரவுண்டு முத்துராஜ் என்ன பேசாம இருக்கணும். இல்லைன்னா போடுற ஓட்டுல பொட்டியத்தே முதல்ல நொறுக்குவேன். ஆமே, நான் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். டேய் தம்பி, பேசுறது என்னப்பா? நாக்கு. உடையிறது பல்லு. அங்கே சொல்லு, பேசாம இருக்க சொல்லி. தம்பி சும்மா இருக்கானே. ஏண்டா நீ பேஜருக்கு ஏன் பெட்டிக்கு ஆப்பு வைக்கிற? அச்சய பாத்திரம் ஒருத்தர் இருந்துச்சு. உலண்டு விடும். அச்சய பாத்திரம் ஒருத்தர் இருக்கு. அமுத சுரபின்னு ஒரு மணிமேகலை. அமுத சுரபி மணிமேகலை இடத்துல தான் இருந்தது. ஏன்னா அந்த மணிமேகலைங்கிற ஒரு புத்தகம் இருக்குல்ல வச்சுங்களேன். சும்மா இல்லைங்க, அதையும் முன்னுரையில இருந்து முடிவுரை வரைக்கும் படிச்சு. வார்த்தையை சொன்னேன்னா நான் கருத்தை விடுவேன். இந்த 300ல இருந்து முடிவுரைன்னு படிச்சவங்க வார்த்தையே சொல்லாத. இப்பதான் தெரியுது நீ 300ங்கிற பக்கத்தையும் முடிவுரைங்கிற பக்கத்தை மட்டும்தான் படிச்சிருக்கேன்னு எனக்கு பத்தாம தெரியுது. சரியா தானே பேசுது. என்னன்னு 300ஐயும் முடிவுரையும் படிச்சிருக்கு. ஊட நிறைய இருக்கவும் விட்டுருச்சு. ஆனா பரவாயில்லம்மா, அலையே சொன்ன மாதிரி. அந்த மணிமேகலை என்ற புத்தகத்துல மொத்தம் எத்தனை காதைகள் இருக்கு? சரி, அதுல இருந்து ஒரு சின்ன கேள்வி. அதுல மொத்தம் எத்தனை வரிகள் இருக்குது? ஹலோ சுவாமிகள், என்ன சின்ன கேள்வி கேட்கிறேன் மட்டும் சொல்லாது. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நெஞ்சு வலிக்குதா? பதில் தெரிஞ்சா சொல்லு. இல்லைன்னா சாப்பிட்ட இடத்துல இருக்க பாத்திரங்கள் பூரா விலைக்கு போட்டுட்டு நேரா அமையவரத்துக்கு நீ நடந்துதான் போகணும். பணம் போக்குவரத்துக்கு பணம் கிடையாது, சம்பளம் கிடையாது. விடிய விடிய தேய்ச்சி அதை பூரா கழுவி போடணும். அதுல மாற்றம் கிடையாது. நீங்க கமுத்து போட்டுருங்க. ஏமா இந்தாமா இவ்வளவு சொல்றாரு, நீ செய்யும்போது அது ஒரு ஒட்டாசைக்கு வரமாட்டாரா? டேய் முட்டாப்பல அடிச்சே விடு. நான் உன்னை அண்ணங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச மாட்டேன். ஒத்தாசைக்கு நான் எதுக்கு வரேன்? நீ ஏன் இருக்க? பிள்ளைய பத்து பிள்ளைய பத்தினா பாத்திரம் கொடுக்கல பின்னால போப்பு விலைக்கு போட. அதான் நான் கமுத்து வைக்க மாட்டேனா? மனிதனுக்கு சொல்ல வேலையா போச்சியா? உயிர் வந்துருச்சியா? ஆத்தாடியோ, நம்மள விளக்கெல்லாம் சொல்றாரு. சம்பளம் வேற கிடைக்காம போயிருக்கு. திருக்குறள் மொத்தம் எத்தனை? 1330. எனக்கு தெரியும். இந்த விரல அப்படி கொண்டாட்டினா உனக்கு பதில் தெரியுதுன்னு அர்த்தம். தமா புரிஞ்சுக்கிட்டேன். எத்தனை அதிகாரம்? விரல கொண்டு போன்னு சொல்றல. 133 அதிகாரம். அதுல எத்தனை பால்? அந்த 3 விரல காட்டும் போது எனக்கு தெரியும் முப்பால் என்று. இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் அதெல்லாம் கேட்கல. அதுல இருந்து ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். திருக்குறளிலே மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? இதுதான் உங்க ஊர்ல வந்து சின்ன கேள்வி. எத்தனை எழுத்துக்கள்? அந்த புத்தகத்துல எத்தனை சொற்கள் இருக்கு? யாரு போய் உள்ள வேற அந்த நடன மாதிரி டான்ஸ்கார பிள்ளைக்கு ஒரு பார்சல் கட்டிட்டு வந்தாரு குமாரண்ணே. போ தின்னு போ, நான் பேசிட்டு பதில் சொல்லிட்டு வரேன். போய் தின்னுக்கிட்டு. தம்பி நீ சுதி எப்படி போ? எப்படியோ இந்த ஒரு பாட்டை பாடினாச்சும் பேர் வாங்கலாம்ட்டா. அப்பா அப்பா அப்பான்னு என்ன அப்பா அப்பா நினைக்கிற? அப்ப இப்பன்னுகிட்டு என்னமா அப்ப இப்பங்கற? இல்ல சாமி, இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க. என்ன கேள்வி கேட்க போற? புராணம் என்பது எத்தனை? ஏன் கேக்குறேன்? காரணம் இல்லாம யாராச்சும் தோரணம் கட்டுவாங்களா? திருவிழா நடத்துறதுக்கு தான் தோரணம் கட்டுவாங்க. நான் திருவிழா நடத்த போனேன். யாரு? நான் போறேன். யாருகிட்ட? உங்கள்ட்ட தான். என்ன ஆஹா, டைரக்டா வந்திருப்பாரு. ஒட்டு மொத்தமா அளந்தா ஒரு சாந்த இருக்கிற திருவிழா நடத்துற ஆளுகளை பாரு. 18 புராணம்
என்னென்ன புராணம் சொல்லுங்க. மச்சம் கூர்ம வராக வாமனம் பிரணவம் வைணவம் சைவ லிங்கம் வைடிகம் நாரதம் காரணம் வர்த்தம் கரந்த மார்க்கனை ஆக்கினியம் பிரமாணம் 10 கூட மொத்தம் 18 புராணம். கந்த புராணம்னு ஒரு புராணம் இருக்கு. ஆமா அதுதான் இப்ப நீ நானும் பேசிக்கிட்டே இருக்கேன். கந்த புராணத்தின் கடவுள். சரி அதுல எத்தனை காண்டம்? அதுல 6 காண்டம் இருக்குது. எத்தனை படலம்? எதுல? கந்த புராணத்துல. நீங்க கேட்ட இந்த கந்த புராணத்துல 135 படலம் அதுல இருக்கு. எத்தனை பாடல்கள்? எதுல? கந்த புராணத்துல 10345 பாடல்களை கொண்டதான் கந்த புராணத்தில் ஹச்சியப்ப சிவாச்சாரியர் எழுதப்பட்டது. முருகப்பெருமான் அடி எடுத்து கொடுக்கிறார் திகடசகர செம்முகனா. என்ன உனக்கு வேணும்? என்ன பதில் சொல்லிட்டீங்க? அப்ப இன்னொரு நாளைக்கு வந்து சொல்லவா? படிச்சிருக்கீங்களா? சும்மா இல்லம்மா, 300 முடிவுற வரலும் படிச்சிருக்கேன். நீங்களுமா? நீ கேட்ட இல்ல, அதுக்கு நான் பதில் சொன்னேன்னா படிச்சிருக்கேன்னு அர்த்தம். புரியுதா? சுவாமிகள் நீங்க சொல்லலாம். 300 கந்த புராணத்தின் கடவுள் யாரு? முருகப்பெருமான். உனது குலக்கடவுள் யாரு? முருகப்பெருமான். யாருக்காக காவல் பார்க்க வந்திருக்க? முருகப்பெருமானுக்காக. அதானே ஆமா. கலியுக கடவுள் முருகப்பெருமான் தானே. ஆமா. நாங்களாம் யார்? தெய்வங்கள். நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் செய்யக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கிறது? தெய்வத்திடத்தில் இருக்கிறது. ஏன் தெரியுமா? அதெல்லாம் சகமார்க்கவாதி, நான் சன்மார்க்கவாதி. புரியுதா? நாங்கள்லாம் தெய்வங்கள், நீ எல்லாம் சாதாரண மானிட. மூச்சு விடாத, மூக்கு அறுத்து கொண்டு முச்சந்தில போட்டு வந்துருவேன். பதில் தெரியாத குற்றவாளி நீ. ஒரு வேலையை சொன்னா அந்த வேலையை பார்க்கறதுல ஆளை பாரு, முழிக்கிற கீழ் மேல விவசாயம் அவன். என்ன? சரி அதை விடுங்க. கம்பராமாயணம் ஒரு ராமாயணம் இருக்கு. இருக்கு இருக்கு. கம்பரால் எழுதப்பட்டது இருக்குல்ல, அது இதிகாசத்துல சேர்ந்தது. அது அதான் கம்பராமாயணம் ராமாயணம் இருக்கு. எத்தனை காண்டம்? கம்பர் எழுதியது 6 காண்டம். எத்தனை படலம்? எதுல? கம்பராமாயணத்துல. என்ன கோவப்படுற? எதுலன்னா பதில் சொல்லுமா. 118 படலம். எத்தனை பாடல்கள்? 10585 பாடல்களை கொண்டு கம்பரால் எழுதப்பட்ட இயற்றப்பட்ட கம்பராமாயண ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்வதற்கு ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய திருவரங்கத்திலே தில்லை 3000 பேர் கையப்பத்தோட ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்வது கம்பர். போதுமா? என்ன வேணுமா? என்னைய கேட்டா போதுமா? என்ன வேணுமான்னு பதில் சொல்லிட்டீங்க. சும்மா இல்ல, படிச்சிருக்கீங்களா? 300 முடிவுறலும் படிக்காம புத்தகத்தை வைக்க மாட்டேன் நான். போ, என் கார்ல போய் எத்தனை புத்தகத்தை முன்னால வச்சிருக்கேன் போய் நீ பார்த்துட்டு வா. யாருமா கம்பராமாயணத்தை கதாநாயகன்? ராமச்சந்திரமூர்த்தி. காக்கும் கடவுள் யார்? மகாவிஷ்ணு. 10 அவதார கதாநாயகன் யார்? மகாவிஷ்ணு. அதுதானே. நாங்களாம் யாரு? தெய்வங்கள். நீ எல்லாம் சாதாரண மானிட தேவையை ஞாபகப்படுத்தினா கொன்னே விடுவேன். வீட்டில் ஆள் இல்லைனாலும் பத்திரிகையை கொண்டு போய் கேட்டு வழியா உள்ள ஓட்டு போயிடுறாங்க. தேவை எத்தனை தேவை தெரியுமா? இப்ப உனக்கு தெரியுமா? விடிஞ்சா தேவை, அடுத்து தேவை, அடுத்தது வையாசி பூரா தேவையா இருந்துச்சு. நீ என்ன என்னைய பத்தி தேவையை பத்தி பேசுற? நாங்கெல்லாம் தெய்வங்கள், நீ எல்லாம் மானிட பிறகு. என்ன நொறுக்கி விடுவேன் கைய. ஆமே ஒருத்தர் இருந்து வந்துகிட்ட வெக்கம் இல்லாம நானும் வெள்ளி ஓடுறேன் வெள்ளி ஓடுறேன் வெள்ளி ஓடுறேன்னு ஏன் வர்ற? நீ எல்லாம் பிறந்த இடத்துல இருந்து வராம வேற எங்க பிலாட்ஸ் வேற பிலாட்ஸ். இங்க எப்படி நெளிச்ச மாதிரி, பரதநாட்டியம் நெளிச்ச மாதிரி ஆளுகளை பாரு. அதை போய் வந்த உடனே ஒரு போட்டா வேற எடுத்து போய் எல்லாருக்கும் அனுப்புறது வேற. வெக்கமா இல்ல? தின்ன சோறு கோலமா? வே டான்ஸ்கார பிள்ளை வர சொல்லு, நான் பேசிக்கிறேன். இல்லைன்னா ஒரு சேலை எடுத்து போனா மைக்கு கட்டிட்டு பேசுறேன். சும்மா வாங்க சாமி. என்ன? ராவண காவியன்னு ஒரு காவியம் இருக்கு. சிவனிடத்திலே ஈஸ்வர பட்டம் பெற்றவன் ராமருக்கு எதிரி ராவணே. அவன் தானே. எத்தனை காண்டம்? எதுல? ராவண காவியத்துல. ராவண காவியத்துல 5 காண்டம். எத்தனை படலாம்? எதுல? ராவண காவியத்துல. என்ன மொட்டை மொட்டையா கேட்க கூடாது. ராவண காவியத்துல. ராவண காவியத்துல பதில் சொல்றாரு. அவர் கோவப்படலாம், நீ எதுக்குமா கோவப்பட? 3100 பாடல்களை கொண்டதுதான். போதுமா? என்ன வேணுமா? என்ன வேணும் உனக்கு? சரி அதை விடுங்க. இன்னும் வேணுமா? எனக்கு ஏதாவது வேணுமா? அதுல மொத்தம் அதுல 5 காண்டம் இருக்கு. எதுல? ராவண காவியத்துல. இன்னும் அதுல உங்களுக்கு என்ன வேணுமா கேளுங்க. வேற என்ன வேணும்? எத்தனை படலாம்? எதுல? 57 படலாம். எத்தனை பாடல்கள்? 3100 பாடல்கள். என்ன வேணுமா? நிறைய படிச்சிருக்கீங்களா? சும்மா இல்ல, 300ல இருந்து படிக்காம என்ன பண்ண சொல்ல முடியுமா? இல்ல சொன்னது உண்மையா பொய்யா அதனாச்சும் சொல்லு. வேற என்ன வேணும்? சரிங்க சாமி. திருவிளையாடல் புராணம்னு ஒரு புராணம் இருக்கு. ஆமா. ஐந்தொழில் சொந்தக்காரமா சிவவர்மா ஆக்குவரவரே அழிப்பு வர எல்லா. சரி அதுல எத்தனை காண்டம்னு சொல்லுங்க. எல்லா பொறுப்பும் அவர்தான் இருந்துச்சு. அதுல எத்தனை காண்டம்னு சொல்லுங்க. எதுல? அதுல 3 காண்டம்.
எத்தனை பாடல்கள் அதுலயா 3363 பாடல்களை கொண்டு திருவிளையாடல் இருக்கிறது என்றால் நீ போய் படிச்சு பாரு. இருந்துச்சுன்னா ஒத்துக்க, இல்லைன்னா என்ன சட்டை படிச்சிருந்தீங்களே. படிச்சிருக்கீங்களா? சும்மா இல்ல, 300ல இருந்து முடிவுற வரல படிப்பேன். படிச்சிருக்கியா படிக்காம பதில் சொல்றாரு. யாருமா சிவன்? யார்? எப்படிப்பட்டவர்? ஐந்தொழிலுக்கு சொந்தக்காரர். நாங்கள்லாம் தெய்வங்கள், நீ எல்லாம் சாதாரண மானிட இது ஜோடியா நக்கிழம்பூச்சியும் புள்ளப்பூச்சியும் எட்டுக்காடு பூச்சியும் சுத்தரும்பையும் கொசுவையும் என்கிட்ட போட்டு நான் என்னத்த பேச? அவங்கிட்ட பூராணம் பேசி இதிகாசம் பேசி இலக்கியம் பேசி நான் பேருவாங்க. ஆமா சாமி இந்தியில கூப்பிடுறாரு உன்னைய. தொந்திய கழட்டி போடுமே, முதல்ல வாயை பொத்திக்கிட்டுன்னு சொல்றேன். ஆமா தெலுங்குல கூப்பிடுறாரு. லெஃப்ட் பொட்டை சேர்த்து அடிச்சு போடுங்க. போயிருங்கடா தம்பிகளா, பூரா பச்சை பிள்ளைலையா நாடகத்தில் போட்டு நான் இழுத்து திரியிறது. இனிமேலும் உன்னை வறுத்தெடுக்க கூடாது. பாவம் மறப்போம் மன்னிப்போம். இதுக்கு மேல உன்னை கேள்வி கேட்டு உன்னை அசிங்கப்படுத்தி பக்கத்து ஊர்ல கொண்டு போய் எங்கெங்கெல்லாம் போய் பேர் வாங்கிட்டு இங்கே வந்து இப்படி அசிங்கப்படுத்த, ஐயோ கண்ணீரை தொடச்சிக்க போ. உண்மையிலே அருமையான ரசிகர்கள் நம்ம அரியலூரில் நடிகர்கள் வேறு நிறையா இருக்காங்க. சிறப்பான ரசிகர்கள், அருமையான ஒளிபெருக்கி சாப்பாடு ஹோட்டலில் அருமையான சாப்பாடு போட்டாங்க. நம்ம உடப்பம்பட்டி பெருமாள் ராஜனா ஒரு 35 வருஷம் நாடக உலகத்தில் அனுபவம் உள்ளவர். அவர் சந்திக்காத வள்ளியும் கிடையாது. நிறையா வள்ளி வீட்டில் கிடக்கிறாங்க, நம்ம நடிக்க முடியாமல். நான் எழுதியும் போட்டிருக்காங்க நிறைய பேர். ஒரு சிறந்த ஒரு நல்ல பேச்சாளர், நல்ல பாடகர். அதாவது எந்த தீய பழக்கமும் இல்லாத நாடக உலகத்திலே நல்ல ஒரு மிகச்சிறந்த மனிதர் அவர் தான். உண்மையிலே பாராட்டு, ஒரு கைதட்டு கொடுங்க. உண்மையிலே ஒரு மாதிரி நானும் எத்தனையோ வருஷம், நானும் 38 வருஷம் ஆச்சு நாடகத்துக்கு வந்து. 35 வருஷம் அவரையும் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அருமையான சிறந்த மனிதர் அவர். இலக்கிய சுடர், இதிகாச சுடர், புராண புயல். நிறையா மாணவரை உருவாக்கிட்டு இருக்காரு. அதுவும் காசு கூட வாங்க மாட்டார். வீட்டிலே சாப்பாடு போட்டு நிறையா பேரை மாணவர் மாணவிகள் நிறைய பேரை உருவாக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு சிறந்த மனிதர், இப்படி ஒரு நல்ல பேசுகிற நாரதர், நல்ல பாடக்கூடிய நாரதர் போட்டு ஒரு 4 பரதநாட்டியம் ஆடு 4 பாட்டு பாடினா போதுமாம்மா? நாடகம் பார்த்துக்கிட்டு நிற்கிற நின்று மேடையில் 4 பாட்டு பாடி இந்த சாந்தி பாடிடுமே அந்த பாட்டை, சினிமா பாட்டெல்லாம். இப்படி ஒரு நல்ல பேசுகிற நாரதர், பாடுற நாரதர் போட்டு இப்படி பேசாத வள்ளியை போட்டால் நாடகம் நல்லா இருக்குமாங்க? அப்படி சொல்லுமா? இவ்வளோ நேரம் கொம்பு சீவிட்டு அவர்தான் பாத்தியா, எவ்வளவு கொம்பு சீவிட்டு கடைசியிலன்னா கோவப்பட்டு போறியா? பாட்டா பாட போனதும் அண்ணே இருங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், வச்சுக்காதீங்க. தவறு இருந்தா மன்னிச்சுங்க, பேசுறது தப்பா இருந்தா மன்னிச்சுங்க. அதாவது நீங்க புத்தி சொல்ற மாதிரியா அறிவுரை சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மேடைகளை ஒய் கொட்டி கொண்டு நீங்க அடிங்க என்ன உதங்க, உங்களுக்கு முழு உரிமை இருக்குன்னு. இவ்வளோ வேற மக்கள் மத்தியில் அது பக்கத்து ஊரில் இந்த அம்மா இவ்வளவு கேவலமாக அசிங்கப்படுத்துகிற மாதிரியே மனசு வேதனைப்படுற மாதிரி சொன்னீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா உங்கள் மனசு? தயவுசெய்து வேண்டாம், இது தவறுன்னா மன்னிச்சிருங்க சாமி. பிள்ளை கோவிச்சுக்கிறட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது சின்ன பிள்ளை, நீங்கள் வந்து 35 வருஷம் அனுபவம் அது பற்றி தான் வந்திருக்கு. ஏன்னா இப்போ பெருமாள் ராஜனா பெரிய ஆள், எத்தனையோ வள்ளியில் நடிக்க விடாமல் பண்ணியிருக்காரு. நம்ம வந்திருக்கோமே, நம்மளும் படித்து இவரை எப்படியாவது பேசணும் இவர்கிட்ட அப்படின்னு. இப்போ நைட் நாடகத்தை முடிச்சுட்டு காலையில் போய் தூங்கக்கூடாது, படிக்கணும். அதுக்காண்டி தான் இந்த மாதிரி சபையில் நம்ம சொல்கிறது. கூப்பிடுங்க, சும்மா கோவப்பட்டாலும் பரவாயில்ல. ஆமாம், என் மேலே கோவம் தான், கோவம் இருக்கட்டும். கதைப்பாடல் நான் முடிச்சுட்டு முருகப்பெருமான் சந்திமா கதைப்பாடலை பாடிவிட்டு முருகப்பெருமான் வருகிறார். அழகாக இருப்பார், ஆலயத்தில் பார்க்குற மாதிரி அழகாக இருப்பார், இனிமையாக பாடுவார், அதிரடியாக பேசுவார், நளினம் ஆடுவார். முருகன் இருக்காரு, அவை சந்திப்பதற்கு வருகிறார்கள். பரவாயில்ல, அந்த கதையை இப்படி நிறுத்தி விட்டு கூட பாதியிலே சென்று வரலாம். இல்ல சாமி, இருங்க 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 இருங்க, நான் வந்து உங்க பேச்சுக்கே வரலாம்னு நினைக்கிறேன். என் பேச்சுக்கு நீ வரணும்னா கூட அதுல அட இருங்கங்க, உங்க பேச்சுக்கு வர போறேன்னு அடுத்து ஞான நிலையை பாட போறது அர்த்தம் கிடையாது, புரியுதா? நான் என்ன சொல்ல போறேன்ற முதல்ல கேளுங்க. சாமி சாமிகள் பேசுவேன். சாமிகள் என்னடா ஒரு பச்சை புள்ள என்ன சொல்ல போறேன்னு ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. நான் என்ன சொல்ல போறேன்ற முதல்ல நீங்க கேளுங்க. என்ன சொல்ல போற? ஆமா, நீங்க என்ன கேட்டீங்க? அது தெரியாம இருக்கு. அதுக்கு முன்னாடி பல புத்தகங்களை அதான் என்ன கேட்டீங்க? தொல்காப்பியத்துல எத்தனை அதிகாரம்? 3 அதிகாரம் இருக்கு. அடுத்து என்ன கேட்டீங்க? எத்தனை இயல்? 27 இயல்கள் இருக்கு. அடுத்து என்ன கேட்டீங்க?
எத்தனை பாடல்? 1610 பாடல்கள் உள்ளது தொல்காப்பியம் என்ற புத்தகத்திலே. போதுமா? ஏமா இது உனக்கு தெரிஞ்சிருந்தா முதல்ல நான் சொல்லியிருப்பேன். ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றத பார்க்கணுங்கிறதுக்காகவே நான் சொல்லாம நின்னுட்டு இருக்கேன். புரியுதா? இருமா புறமா ஏதாவது பேசுறீங்க. ஆமா, இப்பெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சுமா. உங்க கலியுகத்தினுடைய கடவுள் யாரு? முருகப்பெருமான். இப்பதான் தெளிவா இருக்கு. கண்டபுராணத்துடைய கடவுள் யாரு? முருகப்பெருமான். முருகப்பெருமான். நீ யாருக்காக வந்திருக்க? முருகப்பெருமானுக்காக. ஆமா, ஆமா. தென்னை யாருக்காக வச்சிருக்க? முருகப்பெருமானுக்காக. முருகப்பெருமான் முருகப்பெருமான் முருகப்பெருமானீங்களே, அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கு கோவில் கட்டுறோம், கட்டுறோம், கும்பாபிஷேகம் வைக்கிறோம். எம்பெருமான் முருகப்பெருமானை சிலையாக வடிக்கின்றோம். அப்பேற்பட்ட சிலைய மனிதர்கள் நாங்க வடிச்சோமா இல்ல உங்க தெய்வம் வந்து வடிச்சுச்சா? இருக்குதாமா கேக்குற நீ? இந்த சிலைகள் எல்லாம் மனிதர்கள் தாமா வடிக்கிறாங்க. அப்படின்னா தெய்வம் வடிக்கல இல்ல? இத பேசுறீங்க. இந்த ஒரே போட போட்டு மண்டையெல்லாம் பொளந்துருச்சானே. சாமி போடுமா சாமி போறாங்கடு. இங்க வாங்க இங்க வாங்க. 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு மேல ஏறாது இருக்கு. இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. என்ன அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? அடுத்து என்ன கேட்டீங்க? அடுத்து ஐம்பெரும் காப்பியத்திலே ஐம்பெருங்காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல ஆ? சிலப்பதிகாரத்துல என்னங்க கேட்டீங்க? என்ன கோமா பாட்டுவேன். என்ன கேட்டீங்க? எத்தனை காண்டம்னு கேட்டேன். 3 காண்டம். அத முதல்ல சொல்ல வேண்டியனே. அடுத்து என்ன கேட்டீங்க? சொல்லி தொலைங்க. எத்தனை கதைகள்? 30 கதை இருக்கு. அதுல இருந்து ஒரு சின்ன கேள்வி ஒண்ணு கேட்டீங்களா? அத சொல்லுங்க முதல்ல. எனக்கு அதுதான் கெட்டுப்ப வருது. அது நினைச்சாதான் கெடுப்பு வருது. சொல்லுங்க. என்ன சின்ன கேள்வினா எத்தனை வரி இருக்கு புத்தகத்துல? பூரா எத்தனை வரி? இதுதான் உங்க ஊர்ல சின்ன கேள்வியா? இந்த முன்னாடி வந்து இந்த வீட்டு வரி தண்ணி வரி எல்லாம் வசூல் பண்ணிட்டு இருந்தாங்கப்பா. இப்ப அந்த வரியெல்லாம் யாரும் கொடுக்கறது இல்ல. அதனால என்கிட்ட வரி வசூல் பண்ணலாம்னு நினைக்கிறீர் அதானே? இருமா பொறுமான்னு ஏதாவது பேசுனீங்க தெரிஞ்சிருக்கல சொல்ல வேண்டிய. நான் சொல்லியிருப்பேன். ஏன் சொல்லல? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றத பார்க்கணுங்கிறதுக்காகவே நான் சொல்லாம இருந்தேன். ஏறுவாட்டில இருந்து குட்டி வந்திருக்கோம். யார? சிலப்பதிகாரம் என்றாலே கண்ணையும் கோவலனை வைத்து பேசுவதான் சிலப்பதிகாரம். ஆமா 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 ஆமா. கண்ணையும் கோவலனை வைத்து பேசுவதான் சிலப்பதிகாரம். மதுரையை எரிச்சாங்களே கண்ணகி, அப்பேற்பட்ட கண்ணகிக்கு சிலை வச்சாங்க. அப்பேற்பட்ட சிலையை மனிதர்கள் நாங்க வடிச்சோமா இல்ல உங்க தெய்வம் வந்து வடிச்சுச்சா? சிலையை மனிதர்கள் தான் வடிப்பாங்க. அப்படின்னா தெய்வம் வடிக்கல இல்ல? இத பேசுறீங்க. என்ன கைய நடி பேசுறீங்க? கைய ஒடிச்சு அடுப்புல வச்சிரேன். ஆளை பாருங்க நல்லா. வாங்க வாங்கங்க. இருமா பொறுமான்னு பேசுறீங்க. கைய நடி பேசுறீங்க. ஐயா என்னது? ஏமா ஆளு வச்சிருக்கியா மணி? இருக்கிறது எல்லாம் ஆளு. நீதான் ஆளு. ஒரு இருக்குது பூராமே ஆளுதான். இல்ல நீங்க தான் யாவுப்படுத்துனது. சரி அத விடுங்க. பக்கத்து ஊரு அப்புறம் அடியாள் இல்லாம இருக்கு. ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சது பொறுக்கலையப்பா அவருக்கு. அதுல இப்படி நெளிச்சுக்கிட்டு. என்ன? சரி அடுத்து என்ன கேட்டீங்க? அடுத்து மணிமேகலை. மணிமேகலையில எத்தனை கதைகள் கேட்டீங்க? 30 கதை இருக்கு. அதுல இருந்து ஒரு சின்ன கேள்வி கேட்டீங்களே. அதுல எத்தனை வரிகள் இருக்கு? 1755 வரிகள் உள்ளது மணிமேகலை என்ற புத்தகத்திலே. போதுமா? தெரிஞ்சிருக்கல. நான் சொல்லிருப்பேன். ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றத பார்க்கணுங்கிறதுக்காக நான் சொல்லல. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குமா? சுத்தமா பாதிக்கல. ராவணேஸ்வரனை பத்தி பேசுறீங்களே. ராவணேஸ்வரன் யாரு? யாரு? ஈஸ்வரனாலே ஈஸ்வர பட்டம் பெற்றவர். தன்னோட நரம்பை அறுத்து எலும்பை ஒடிச்சு சாமகான பாடி ஈஸ்வரனையே மகிழ வைத்தார். அப்பேற்பட்ட சிறப்பு மனிதன் எங்களுக்கு இருக்கா இல்ல தெய்வம் உங்களுக்கு இருக்கா? அது மனிதர்களுக்கு. அப்ப தெய்வத்துக்கு இல்ல இல்ல. இத பேசுறீங்க. அதுக்கு பேர் என்ன? கை. இதுக்கு பேர் என்ன? வாய். இதுக்கு பேரு கை. இதுக்கு பேரு வாய். வள்ளியம்மா என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டாரு. வள்ளியம்மா என்ன சொல்றாங்கன்னா கையெடுத்து வாயை பொத்திக்கிட்டு சாமியை பின்னாடி போய் நிக்க சொல்றாங்க. அடங்கல்பா. அதிரடியால பாருங்க. அதுக்கு பேர் என்னப்பா? அதுக்கு பேர் என்ன? கை. அதுக்கு பேர் என்ன? வாய். இதுக்கு பேர் என்ன? கை. அதுக்கு பேரு வாய். பொத்து. பொத்து. நீ பத்த வச்ச நெருப்பு தான் கொழுந்து விட்டு எரியுது. அதுல எண்ணெயை ஊத்துறங்கிற பேர்ல பெட்ரோலை ஊத்திக்கிட்டு இருக்க. நல்லதுக்கு இல்ல. கொஞ்சம் மண்ணெண்ணெய் இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க. அதை விட பெட்ரோல் தான் நல்லா பிடிக்கும். சரி அதை விடுங்க. மண்ணெண்ணெய் நின்று எரியும்னு சொல்லுது. அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? திருக்குறள். ஆத்தாடியோ இந்த பதில என்னைய சொல்ல விடல சாமி. ஏன் சாமி? பேர் வாங்கிரோமா? அதே இப்ப கெட்ட எண்ணம் பாத்தீங்களா? எப்படிப்பட்ட கெட்ட எண்ணம்னு. எத்தனை குறள்? 1330 திருக்குறள். எத்தனை அதிகாரம்? 133 அதிகாரம். எத்தனை பால்? அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று சொல்ற முப்பால் இருக்கு. எல்லாம் தெரியும். அது நான் அதை கேட்கல. அதுல இருந்து என்ன கேட்டீங்க? மொத்தம் அந்த புத்தகத்துல எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 42,194 எழுத்துக்கள் இருக்கு திருக்குறள் என்ற புத்தகத்துல. அடுத்து என்ன கேட்டீர்? உட்கார்ந்து என்னனியாமா? கொரோனாவுல என்ன வேலை? நல்ல வேலை உனக்கு கொரோனா வந்துச்சு. உங்களுக்கு உலகத்துக்கே கொரோனா. அப்படியா? அதுக்கு கொரோனா இல்ல.
சரி அதுல எத்தனை சொற்கள் இருக்கு? 14,000 சொற்கள் இருக்கு. அடுத்து என்ன கேட்டீங்க? திருக்குறள் எந்த ஆண்டு அச்சிடப்பட்டது? 1812ஆம் ஆண்டு அச்சிடப்பட்டதான் திருக்குறள் என்ற புத்தகம். திருக்குறள்ல வராத எழுத்து என்ன? ஔ என்ற எழுத்து. எத்தனை சீரு? 7 சீரு. மேல எத்தனை? மேல 4 கீழ 3. திருவள்ளுவர் பிறந்தவர் எத்தனை பேர்? 7 பேர். உப்பை, உருவை, அவ்வை, வள்ளியம்மை, அதியமான், கபிலர், திருவள்ளுவர் என்று சொல்லி 7 பேர் இருக்காங்க. என்னங்க வேணும்? தெரிஞ்சிருக்கல. நான் சொல்லி இருப்பேன். ஏன் சொல்லல? சொல்லல. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றத பார்க்கணுங்கிறதுக்காக நான் சொல்லல. ரொம்ப பாதிக்கப்பட்டவர் வள்ளுவர் இருக்காரு. வள்ளுவர் செத்து போயிட்டாரு. ஏங்க இருக்காரு. எங்க இருக்காரு? கன்னியாகுமரியில 133 அடியில சிலை வச்சிருக்காங்க திருவள்ளுவர். சிலையா இருக்காரு. அப்பேற்பட்ட சிலையை மனிதர்கள் நாங்க வடிச்சோமா இல்ல தெய்வங்கள் நீங்க வடிச்சீங்களா? அதெல்லாம் மனிதர்கள் அப்ப வெடிச்சாங்க. தெய்வம் வடிக்கலையில இத பேசுறீங்க. கொண்டருக்கு மண்டருக்கு அது பொள்ளம் தெரிஞ்சிரும். புரியுதா? சொல்லிக்கிட்டே இருக்க. பொளந்தோடியா? மூக்கறுத்து முச்சந்தில கொண்டு போய் போட்டுருவேன். இடுப்புல கை வைக்கிறீங்க. இடுப்பை ஒடிச்சு அடுப்புல போட்டுருவேன். முருகா, முருகா, சீனிவாச முருகா, என்ன போடுமான்னு சொல்லி கம்பு எடுத்து கொடுக்குற? வெளியில வாடி, உனக்கு காய அடிச்சு விடுறேன். ஹலோ சுவாமிகள், முருகனுக்கு திருமணத்தையும் வச்சுக்கிட்டு காய அடிக்கிறீங்க, அப்புறம் எப்படி குடும்பம் பெருகும்? தம்பி நீ வம்பு எடுத்துட்டு இருக்கு. முருகப்பெருமானுக்கு தேங்காய் அடிக்கிறேன்னு சொன்னேன். ஐயோ எங்க இடுப்புல கை வைக்கிறீங்க. இடுப்பை ஒடிச்சு அடுப்புல போட்டுருவேன். புரியுதா? தெரியாம கேக்குறேன். என்ன நீ வள்ளி வேஷம் போடுறதுக்கு முதல்ல எது மணப்பாறையிலாவது வையமெட்டிலாவது கறி கடை வச்சிருந்தியா? ஏன் உங்களுக்கு கறி வேணுமா? கழுத்தை வெட்டுறோம்ங்கிற, இடுப்பை வெட்டுறோம்ங்கிற, கையை வெட்டுறோம்ங்கிற, மண்டைய ரெண்டா பொழக்கிறோம்ங்கிற, வள்ளி வள்ளி மாதிரி பேசு, வில்லி மாதிரி பேசு. நியாயமான விஷயம் தாங்க. ஒரு நாரதர் நாரதரா இருக்கிற வரைக்கும் வள்ளி வள்ளியா தான் இருக்கும். ஆனா ஒரு நாரதர் இப்படி ஒரு ராட்சசனா மாறுறப்ப வள்ளி வில்லியாகிறதுல தப்பு இருக்கா? இருக்கா இருக்கா இருக்கா? சாமி, வள்ளிநாயகன் என்ன சொல்றான்னு புரியுது? என்னன்னே சொன்னாங்க? ஒரு சண்டியர் சாமியார் ஆகலாம். ஆகலாம். ஒரு சாமியார் சண்டியார் ஆகக்கூடாதுன்னு சொல்லுது. அது கூட தெரியல. ஐயா, எல்லாருக்கும் தலையில முடிதாயா இருக்கேன். உனக்கு வெறும் மூளையா இருக்குப்பா. ஈசான மூளை, குபேர மூளை, வாயு மூளை, சனி மூளை, எல்லா மூளையும் இருக்கு. வள்ளுவர் இருக்காரு. வள்ளுவருடைய மனைவி பேருதான் வாசுகி. ஆமா. வாசுகி என்ன பண்ணுவாங்க? அனுதினம் உரக்கணத்துல போய் தண்ணி இறப்பாங்க. அப்படி தண்ணி இறைச்சிட்டு போது வள்ளுவர் கூப்பிடுவாரு, வாசுகி அப்படின்னு கூப்பிடுவாரு. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? அந்த வாளியை விட்டுட்டு வருவாங்க. ஆனா அந்த வாளி தொப்பக்கட்டின்னு கீழே விழுங்க. உங்க நடுவீட்ல ஒழுகு. உங்க நடுவீட்ல பேசுற பேச்சுகளை பாருங்க. சாமியார் மாதிரியா பேசுறீங்க நீங்க. என்ன அறிவு வேணாமா? சோறு தானே சாப்பிடுற. நடுவிடுகிற நீ புராணம் பேசு, இதிகாசம் பேசு, இலக்கியம் பேசு. போயிட்டு வந்து நடுவிடுகிற ஒரு நாரதரை பார்த்து பேசுற பேச்சா நீ? என்ன அநாகரிகமா பேசிட்டேன். இப்படிதான் உங்க இந்த அப்பன் சொல்லி கொடுத்தானா, அந்த அப்பன் சொல்லி கொடுத்தானா, இல்ல இந்த அப்பன் சொல்லி கொடுத்தானா? உள்ள உட்காந்துரு. யார் உட்காந்துரு சொல்லி வச்சுக்க. நடுவிடுகிற வச்சிருக்கியா ஒரு பொம்பளை பிள்ளை? அறிவு வேணாமாயா? ஏமா இந்தம்மா பேச்சு பேசாதீங்களா? கேட்ட கேள்விக்கெல்லாம் அவ்வளவு தெளிவா அருமையா பேசுற. எனக்கே பெருமை. நான் கூட இவன் சொன்னதோடனே எனக்கு கோவம் வந்துச்சு. நான் கோச்சிட்டு எழுந்துச்சு ஓடிட்டேன். என்ன பண்ணி தரது இது? என் பிள்ளை அப்புறம் கேவலப்படும் போது இப்ப அழகா தூரம் பதில் சொல்ற. ஏமா நம்ம நாரதரா யாருன்னு நினைச்சிய? எங்க இருந்து வந்திருக்கா? அவரே வீடு இல்லாம தான் ஊரா சுத்திக்கிட்டு அலைகிறாரு. எனக்கு தெரியுங்க. வீடு இல்லாதவங்க மட்டும் தான் கோவ ரோசமெல்லாம் வரும். தம்பி சாமிகள், நீ என்ன வேலை பத்தி அதை பாரு. அந்த அம்மா கேட்டாங்களா எனக்கு வீடு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்களா? நீ எழுதின வேலையை மட்டும் பாரு. வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டீர். போட்டோ இருக்குதா, ஆதார் கார்டு இருக்குதா, ரேஷன் கார்டு இருக்கா, 15 போட்டோ 150 லோன் கொடுக்க போறியா? முதல்ல வீடு இருக்கா? லோனை வாங்கிக்கிட்டு தான் இடம் வாங்குறதுக்கே யோசிப்பேன். வீடு இருந்தா தான் லோனே கொடுப்பாங்க. இல்ல உங்களுக்கு முதல்ல தான் லோனு. நான் லோனை வாங்கிட்டு தான் வீடு ஆரம்பிச்சு தெரியுமா உனக்கு? என்ன ஆகும்? அந்த இடத்துல நிக்கும். என்ன காரணம்? அவ்வளவு சிறந்த கற்பத்தன்மை உடையவள் வாசுகி. அப்பேற்பட்ட சிறப்பு மனிதர்களுக்கா இல்ல தெய்வங்களுக்கு இருக்கா? அது மனிதர்களுக்கு தான். அப்ப தெய்வத்துக்கு இல்ல. இல்ல பேசுறீங்க. கொன்ன நோண்டி காக்காய் போடுற. புரியுதா? இஷ்டத்துக்கு பேசுறீங்க, சௌரியத்துக்கு பேசுறீங்க, வாய் வந்தல பேச்சுக்கு பேசுறீங்க, சட்ட பேசுறீங்க, சௌடால் பேசுறீங்க. என்ன பேசாத ஆமா சாய் போடுறீங்க. நான் வள்ளி வேஷம் போடுறேன். என்ன சொல்றீங்க? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ நிப்பாடுங்க. கூப்பிட்டியா தம்பி? எங்க 2 பேத்தை விட 2 கட்ட கடை சூதி கூட போல இருக்கு எங்க அப்பாவுக்கு. உண்மையிலே சிறந்த ரசிகர்கள். இவ்வளோ நேரம் இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னா பெரிய நமக்கு ஒரு தெய்வ செயல். இதெல்லாம் நல்லா ரசிக்கிறாங்க. நல்ல ரசிகர். ஆமாம், அருமையான ரசிகர்கள். நல்ல சாப்பாடு, ஒரு அருமையான ஒளிபெருக்கி. வள்ளி நம்ம நந்தினி ஒரு 6 வருஷம் தான் ஆகுது. நம்ம தமிழ்நாடு பூரா தெரியாத ஆள் கிடையாது, ஊரே கிடையாது. நந்தினி வள்ளினாக்க ஒரு சிறந்த பாடகி, அந்த நல்ல ஒரு பரதநாட்டியம் ஆடுற பிள்ளை. ஆனால் நீ உண்மையிலே தெய்வ குழந்தைம்மா, தெய்வத்தோட குழந்தை மாதிரி. உன்னை பெற்ற தாய் தந்தைக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஒரு கைதட்டு கொடுங்க. நல்லா உண்மையிலே இந்த சின்ன வயசில் இப்படி ஒரு சிறப்பாக பேசுகிறது,
நானும் பேசாதுன்னு நினச்சேன். நான் அருமையாக பேசிருச்சு. அருமையான சிறந்த ஒரு வள்ளி, நல்ல பாடகி, அருமையான பரதநாட்டியம். இந்த சிங்கார வேலனை பாட்டு நான் 38 வருஷம் ஆச்சு நாடக உலகத்துக்கு வந்து. யாரும் இந்த பாட்டை பாடி நான் கேட்டதே கிடையாது எந்த வள்ளியும். ஒரு சிறந்த ஒரு நடிகை. ஆமாம், ஆயுசு நல்லா கொடுக்கணும், 100 வயசுக்கு நல்லா இருக்கணும். நல்லா பாடக்கூடிய வள்ளி, பேசக்கூடிய வள்ளியை போட்டு இப்படி பேசாத நாடகத்தை போட்டால் நாடகம் நல்லா இருக்குமாங்க? எதிர்பார்க்காத நான் என்னமோ சொல்ல போறேன். நானுமே இதிகாச சுடர், இலக்கிய சுடர், புராண புயல், இப்படிப்பட்ட பல பட்டங்களுக்கு சொந்தக்காரன் நாரதரை போடுறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளிய படம் சொன்னீரே. வெந்நீர் என்று சொல்லக்கூடிய தண்ணீரை குடிப்பதற்குள் கண்ணீர் வருவது போல் சொன்னீரே. உன்னீர் உன்னீர் என்று உபசரியா தன்மலையில் உண்ணாமை கோடி அவை நீ சொன்னீரே. செத்தாண்டா டிஆர். அவ்வளவுதான், முடிச்சிட்டீங்க. உள்ளே இருக்கிறாய் அவையாரே. செத்தாரு இல்லங்க, அந்த வசனம் அவரோட வசனம் மாதிரியே இருக்குன்றத சொல்ல வரேன். எப்பா உங்க மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம். எப்பா உங்களுக்கு வருத்தம்பா என்ன? எப்பா நீங்க புத்தி சொல்ற மாதிரி இருந்தா மேடைக்குள்ள கூட்டி கொண்டு போய் அடிங்க, உதைங்க, கழுத்து நரிச்சு கொள்ளுங்க, டீ வரும் கொஞ்ச நேரத்துல, அதுல விஷத்தை வச்சு கூட கொள்ளுங்க, உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா இப்படி ஒரு 500 பேர் 1000 பேர் நாடகம் பார்க்குற மத்தியில ஒரு 40 ஆண்டு காலம் அனுபவம் உள்ள ஒரு நாரதரை மேடையில வச்சு இப்படி நீங்க அசிங்கப்படுத்தினா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பார்த்து இந்த வசனத்தை சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். அம்மா நந்து அப்பா உண்மையிலே தனிப்பட்ட முறையில சொல்லலாம். ஏன் சொல்லல? ஏன் சொல்லலைன்னா, ஒரு நந்தினி நம்ம வந்து எத்தனையோ வழியில நடிக்க விடாம எழுதி போட வச்சான், நான் வீட்டில் உட்கார வச்சான். நந்தினின்னு ஒரு பொண்ணு ஒரு 5 வருஷம் 4 வருஷத்துக்குள்ள வந்துச்சு, நம்மளை பேசியே ஜெயிக்குத அப்படின்ட்டு அவருக்கு தூக்கம் வரக்கூடாது. நைட்டு முழிச்சு போட்டு காலையில் புத்தகத்தை எடுத்து போய் பிரட்டணும். என்னடா கேட்டுச்சு என்னடா கேட்டுச்சுன்னு படிக்கணும். அப்படி சொல்லுங்க. அதுக்காண்டி தான் இந்த மாதிரி கூட்டத்தில் சொன்னாத்தேன் அவருக்கெல்லாம் ரோசை வரும், அப்படி போய் படிப்பாரு. அதுக்காண்டி சொல்றேன். ஐயா எஸ்டி குத்துராஜ் சொல்லுங்க. சிவாஜி கடைசி செத்துட்டாரு. ஏங்க உள்ள உட்கார்ந்து சிவாஜி செத்துட்டாரா? ஓ உருவத்துல பிறந்திருக்காரு. எனக்கு இன்னைக்கு தான் சாமி தெரியும். என்ன சாமி? ஆமா இஷ்டத்துக்கு பேசுறீங்க, சௌரியத்துக்கு பேசுறீங்க, வாய்க்கு வந்தெல்லாம் பேச்சுன்னு பேசுறீங்க, சட்டம் பேசுறீங்க, சௌடால் பேசுறீங்க, நீங்க வாய்க்கு வந்தெல்லாம் பேச்சுன்னு பேசுறீங்க. நீங்க என்ன பேசலாம்? ஆமா சாமி போட்டு போது அங்க இருந்து நான் வள்ளி வேஷம் போட்டு வந்திருக்கேனா? தெய்வம் இல்லாம வர முடியாதுங்கறீங்க. மனிதன் இல்லாம தெய்வம் வந்துட முடியுமா? போய் ஒரு கோவில் கட்டி பாருங்க, ஒரு கும்பாபிஷேகம் வச்சு பாருங்க, ஒரு மண்டலாபிஷேகம் வச்சு பாருங்க. இதெல்லாம் பண்ணி பார்த்தாரோட மனிதர்களுடைய நிலைமை என்னன்னு தெரியும். ஒரு சூடை ஏத்திருக்கீங்களா? ஒரு தேங்காய் உடைச்சிருக்கீங்களா? ஒரு பூ மிதிச்சிருக்கீங்களா? ஒரு காப்பு கட்டி இருக்கீங்களா? ஒரு காவி எடுத்திருக்கீங்களா? இதெல்லாம் பண்ணி பார்த்தாரோட மனிதர்களுடைய நிலைமை என்னன்னு தெரியும். தேவையில்லாம பேசுறீங்க. அபிப்பிராயம் என்ன சொல்றாங்க உங்களுக்கு தெரியுமா? பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முக கரியமால் உந்தியில் பிறந்தோர், கரியமால் அலைகொடு தீன்றோன், அலைகொடு குறுமுனை கையில் அடக்கம், குறுமுனை அரசுலத்தில் அடக்கம், கரசும் அரவணை குறதலை பாரம், அரவ உமையான் சிறுவிரல் மோதிரம், உமையோ இரவில் அடக்கம், இறைவனோ தொண்டர் அடக்கம், தொண்டரின் பெருமை சொன்னாங்க. வெறிநாயகத்தினகத்துல கத்துவேன். நீ என்ன வேணாம்னு சொல்லு. மனிதன் இல்லாம தெய்வம் வந்துட முடியுமோ? இது மாதிரி சொன்னா நாக்கறது கூட நடுத்தல விடுவேன். தெய்வம் இல்லாம நீ வந்துருவியாமா? இந்த உலகத்துல மனிதர்களை படைச்சது யார்? தெய்வம். இறைவன் இல்லாத ஒரு அணுவும் அசையாது என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. திருவிழா வச்சிருக்காங்களே, மனிதர்களுக்கு திருவிழா வச்சாங்களா? இல்ல. இறைவனுக்கு காப்பு கட்டணும், கும்பாபிஷேகம் வைக்கணும், மண்டலாபிஷேகம் வைக்கணும், இறை அருளை நிறுத்த வேண்டும் என்பதற்காக. இறை அருள் எதுக்கு கோயிலை கட்டி அந்த இடத்துல கூட்டம் கூடுறாங்க? இறைவனை ஒருநிலைப்படுத்தி ஒரு இடத்திலே காண்பதுதான் அந்த தெய்வம். அதற்காகத்தான் ஒருநிலைப்படுத்துகிறார்கள். தெய்வம் ஒவ்வொரு பகுதியா ஒவ்வொரு இடமா சென்று கொண்டு இருக்கும். தெரியுமா உனக்கு? தெய்வத்தை பத்தி சாதாரணமா பேசல. மனிதன் இல்லைன்னா தெய்வம் வர முடியுமோன்னு கேட்கிற நீ. ஒண்ணு வேணா சொல்லு. தெய்வம் இல்லையே மனிதர் இல்லை, மனிதர் இல்லையே தெய்வம் இல்லை, அப்படி சொல்லு. அதை விட்டுட்டு நான் தெய்வம் மனிதன் இல்லாம தெய்வம் வந்துட முடியுமான்னு சொல்லுவியா நீ? கோவில் முன்னாடி நாட வச்சிருக்காங்க, நடு ரோட்ல பஸ் வர நேரத்தில் நாட வச்சிருக்காங்களா? என்ன பேசுற நீ? வாயில வந்த வார்த்தையா பேசு. ஒருத்தர் போய் ரோட்ல அடிவிட்டு கிடக்கிறாருப்பா, இன்னொருத்தர் காப்பாத்துறாரு, என்ன சொல்லுவாங்க? அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்ப இறைவன் எந்த அருளிலே வரலாம்? மனித அருளிலே வருவான். அதுக்குதான் மனிதர்கள் உண்டு, மனிதர்கள் தெய்வம் உண்டு, மனிதர்கள் மிருகம் உண்டு, மனிதர்கள் மாணிக்கம் உண்டு. மனிதருக்குள்ளதான் தெய்வம். அப்ப தெய்வம் வந்து நேரடி அப்படியே வர ஒரு மனிதர் உருவில தான் உதவி செய்ய. என்ன பேசுற நீ? வாயில வந்து வார்த்தை. அதை விடுமா. இந்த மேடையில் உட்கார்ந்துருக்காருல கோவில்பட்டி ஈண்டெடுத்ததங்கம் டி. அழகேசன் அவர்கள் தமிழகத்திலே தலை சிறந்த ஹார்மோனியத்தை வந்து பேரும் புகழ் வாங்குறாரு. காரணம் என்ன தெரியுமா? தெய்வம். தெய்வம் இல்லைன்னா
சிங்கார வேலனை தேவாகின்ற பாடல். நாதஸ்வரம் தவிழ் தான், சுரங்களை நாதஸ்வரத்தில் வாசிப்பார்கள். நீ சொன்னில சுரம், அது புறத்தி இதே ஹார்மோனியத்தில் வாசித்து காட்டி மக்கள் மத்தியிலே கரகோஷம் வாங்கினாரே. காரணம் என்ன? தெய்வம். தெய்வம் இல்லைன்னா அவருக்கு வர முடியுமா? வாசிக்க முடியுமா? எல்லாரும் பெட்டில உட்காந்து வாசிக்க முடியும், இப்படி வாசிக்க முடியும். இங்க பாருங்க, எத்தனை மிருதங்க தமிழ் எல்லாம் பார்த்துருவாங்க. ஆவடியார் கோயில் மண்ணின்றெடுத்தக்கும் பி மோகன்தாஸ் அவர்கள் நீங்க பாடிய மறைந்திருந்து பார்க்க மர்மம் என்ன என்ற பாடல்களுக்கு இதுல கொண்டக்கோள் சொல்லிக் கொண்டு வாசித்துக் கொண்டிருந்தார். தெய்வம் தெய்வம் அருட்கடை கிடைக்கவே கிடைக்காது இருக்குல்ல. இங்க பாருங்க, பலவாத்திய மன்னர், எத்தனை பலவாத்திய மன்னர்களை பார்த்திருக்கலாம். ஆனா 2024 மிருதங்க இல்லாமலே 2 நாடகங்களை இவரை வைத்து வாசித்து சிறப்பை சேர்த்திருக்கிறார் என்றால் என்ன காரணம்? தெய்வம். தெய்வம் ஜோதிமயமா இருப்பாரு, இன்னைக்கு காசி மயமா வந்திருக்காரு. காரணம் காசி. தாளம் வச்சிருக்க தாளம் 2, அவர் பேர்ல வர்ற எழுத்து 2. காசி இறையுடன் பொருட்டு படைத்தவர். இதெல்லாம் சொல்லுங்க. என் பேர் பெருமாள் ராஜ்பா. அடிபட்டகள் தான் சிலையாகிறது. சோதனைக்குட்பட்ட மனிதன் தான் சாதனையாளனாக மாறுகிறான். நான் எத்தனை சோதனையை வேதனை மேடைக்கு உமக்கு தெரியுமா? காரணம், எம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தை, என்னை உருவாக்கிய ஆசான்கள் இந்த மேடையில இன்றும் நின்று அழகு பார்ப்ப காரணமா இருந்த இந்த மனிதன் என்ற தெய்வங்கள் இல்லை என்றால் நான் வர முடியுமா? முதல்ல இல்ல, தெய்வம் இல்லைன்னு என்னைக்குமே சொல்லாத. உன் பேர் என்னமா? மறந்து போச்சு. நந்தினி. நந்தினி நந்தினி தானே பாரு. எத்தனை வள்ளியெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஒரு சில வள்ளியை அழகா பேசுவாங்க, ஒரு சில வள்ளி அழகா இருப்பாங்க, ஒரு சில வள்ளி நல்லினம் ஆடுவாங்க, ஒரு சில வள்ளி அதிரடியா பேசுவாங்க. ஆனா இறைவன் உண்மை எப்படியா கொடுத்துருக்கேன்னா, அழகான தோற்றம், இனிமையான பாடல், அதிரடியான பேச்சு, நளினமான ஆட்டம், பரதநாட்டியம், அனைத்தையும் ஒன்று திரட்டி ஒரே உருவத்துல ஒரே நந்தினிங்கிற வடிவத்துல கொடுத்திருக்கானே இறைவன். அந்த தெய்வம் இல்லைன்னா நீ இங்க பிறக்க முடியாது, தெரியுதா? தெய்வம் இல்லை என்று ஒரு பொழுதும் வள்ளிநாயகம் தாங்கள் சொல்லக்கூடாது, புரிந்து கொள்ளுங்கள். தெய்வம் தெய்வம்னு சொல்றேன், மனுஷன் சொல்றிய. புராணத்தை எழுதுனது மனிதர்கள், இலக்கியங்கள் இதிகாசங்கள் எழுதியது மனிதர்கள். இலக்கியம் என்ன? இலக்கியம்னா ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பதுதான் இலக்கியம். பேர் இலக்கியம் என்றால் பெரிய புராணமா பெரிய கதைகளை பற்றி பேசுவது பெரிய இலக்கியம். சிற்றிலக்கியம்னா குறுநில மன்னர்களோ குறுங்கதையை பற்றி பேசுவது சிற்றிலக்கியம். அதுக்கு பேர் என்ன? சிற்றிலக்கியம். சிற்றிலக்கியம் மொத்தம் எத்தனை? 96 சிற்றிலக்கியம் இருக்கு. என்னென்ன சிற்றிலக்கியம்? தெரியாது சாமி, சத்தியமா தெரியாது. நான் கிளம்புறேன். ஐயா அப்பா இப்பா உன்னை எப்படி விரட்டணும்? மனசு ரொம்ப, நான் அடுத்தவங்களை விரட்டாதவர்கள் என் மனசு சாப்பிட்டு பருவ காலத்தை. பருவகாலம் யாருக்காக பாடுறேன்? வள்ளி கிட்ட பாடுறேன். வள்ளியை தெரியலன்னா உள்ள போக மாட்டீங்க. அப்புறம் பருவ காலம் பாடுறாங்களாம். ஏமா அங்கே நம்ம செவத்துக்கு முட்டு கொடுத்துட்டு நிக்கிறவ. அட வாமா, கெஞ்சுறாருல. யாரா கெஞ்சுறது? முட்டாப்பழ இருக்கிறக்கே நம்ம கீழே ஓடி தள்ளுறேன். எவன்டா கெஞ்சினவே? பெரிய அப்படியே எஸ்பி பாலசுப்ரமணியன் நினைப்பு பருவக. சத்தியமா செத்துருவேன். இந்த பாலசுப்ரமணியன் இப்ப இருந்தா ஓம் பாட்டை கேட்டோன்னே செத்துருவேன். பருவோ அப்படியா பாடுவாரு. ஓ ஞானஸ்தேன் பாடுற பாட்டை சொல்லி பருவோ. அதாவது பேஸ் வாய்ஸ். ஆமா, பேஸ்ல கிரிக்குது இந்த பிள்ளை வாய்ஸ். என்ன கேட்டீங்க? சிற்றிலக்கியம் எனக்கு தெரியாது உள்ள போயிட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு தாங்க எதிர்பார்க்கிறீர் அதானே? இந்த இடுப்புல இருந்து கையெடுங்க. முதல்ல இடுப்பை உண்மையாவே ஒடிச்சு போடுறேன் நானு. அப்புறம் அப்படி கேளுங்க. சாதகம் புள்ளி தமிழ் பரணி கள்ளம்பகு மகுபெர் கோவை ஐந்தனை சுயில் வர்க்க கோவை மும்மணி கோவை அங்கமாலை அட்டமங்கலம் அனுராக மாலை இரட்டை மணி மாலை இணைமணி மாலை நவமணி மாலை நான்மணி மாலை மானம மாலை பலசந்த மாலை பன்மணி மாலை மணிமாலை கூச்சி மாலை வீரவெற்றி மாலை வர்க்க மாலை காப்பு மாலை வேனில் மாலை வசந்த மாலை தாரமலை உப்பை மாலை வீரவெற்றி மாலை வெற்றி கலந்த மஞ்சரி போர்க்குழு வஞ்சி வரலாற்று வஞ்சி செருக்கள வஞ்சி காஞ்சி மாலை நொச்சி மாலை ஊழிய மாலை தும்பை மாலை வாகை மாலை வாதோர மஞ்சரி என் செய்யில் தொகை நெச்சி ஒளியந்தாதி பதிற்றந்தாதி நூற்றந்தாதி உள்ளா மடல் வெள்ள மடல் ஒரு ரூபாய் 20 கண்பட நிலை ஆற்றுப்பட துயிரனை பேரணிசை புயரிசை துரைனிசை பேரணிசை ஊர் நேரிசை ஊர்வென்ப தசங்கபத்து தசங்கதையில் அரசன் விருத்த முல்லைப்பத்து பாதாதி கேசம் கேசாதி பாதம் அலங்கார பஞ்சகம் தூது மங்களவள்ளை நானான் அருவு தண்டகம் பதகம் சதகம் சவியரி ஊர் வாயுரை வார்த்தை குளத்தி பாட்டு உளத்தி பாட்டு எலிகுற்றிக்கை நாளிகை வெண்ப சின்னப்பு விருத்த விளக்கன் பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் என 96 சிற்றிலக்கியங்கள் இருக்கு. போதுமா? இதுவரையிலும் இந்த மேடைக்கு எத்தனை வள்ளி நாரதர் வந்திருக்கலாம். எமக்கு தெரிய 96 சிற்றிலக்கியம் சொன்ன ஒரே வள்ளி நாயகம் தாங்களகாத்தர்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். நன்றி. பாருங்களேன், ஒரு ஊருக்கு போனோம்னா அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புல சாரணும். அப்படி ரசிகர் இருப்பாங்க. நம்ம அய்யலூர் மேடைக்கு வந்ததுக்கு நம்ம தான் மிகப்பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அழகான ரசிகர்கள் மிக சிறந்த ஞானஸ்தர்கள்.
அவர்களை சந்திக்க வாய்ப்பினை இறையருள் இறைவன் கொடுத்திருக்கிறான் என்றால் நம்ம சந்தோஷம் பண்ணோம். அருமையான தெய்வத்தின் அருட்கடாட்சியம் இருக்க வேண்டும். அருமையான இசைக்கலைஞருடைய ஆதரவும் ஒற்றுமை என்றும் உங்களுக்கு இருக்க வேண்டும். எனது ஆசி என்று உண்டு, வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன் என்பதை நீங்க உண்மையிலே பெரிய மனுஷன் மாதிரியே பேசிருக்கீங்க. சின்ன பிள்ளை மாதிரியா நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஐயா வாங்க. சொன்னாரு போதுமா? பதில் சொல்லட்டுமா? எங்க அன்பளிப்பு கொடுத்துட்டு போங்க. சொல்லலைன்னு நீங்க சொல்றீங்களா? சொன்னார் சொல்றேன். நான் சொன்னார்ட்டு நீங்க இல்ல, நீங்க சொல்லுங்க, அதை சொல்லிட்டு போங்க. நாடகாரா நீங்க? உங்க பேரு? பொய் சொன்னார சொல்லையா? பொய் சொன்னார சொல்லையா? நான் கேட்கிறேன், சொன்னார சொல்லையா? நான் சொல்லிட்டான், நான் சொன்னாரின்ட்டேன். தெரிஞ்சா அதை சொல்லிட்டு போங்களே. கொஞ்சம் நண்பரை கொடுத்து போங்க. சும்மா சொல்லிட்டு போறீங்க. நான் சொன்னாருன்ட்டேன். பிள்ளை வரம் கேட்கிறப்ப அவர் ஏற்கனவே அவர் சொன்னாரு, நான் பிள்ளையை திரும்ப ஒரு தடவை தான் அன்பளிப்பு கொடுக்க முடியும், பிள்ளையை நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார். யாகசாலையிலே தன் பிள்ளையை வெட்டி கொடுக்கல. அதுக்கப்புறம் பிள்ளையை கொடுக்குற அவருக்கு மனசு இல்ல. மறுபடியும் அடுத்த முறை தருகிறேன். இப்படியெல்லாம் பொய் சொல்லிட்டு போனவர் தான் ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி. உண்மையாவே அவர் ஆரம்பத்திலே தன் குழந்தையை பெறுவதற்கு பொய் சொன்னார். அந்த குழந்தையை கொடுப்பதற்கு மனமில்லாமல் வெட்டி வழியிடாமல் மறுபடியும் பொய் சொல்லிட்டே இருந்தார். அதனாலதான் அந்த பெரிய கதையை முடிக்கணும்னா இதுதான். குழந்தையை வெட்டி பழி கொடுப்பதாக சபதம் எடுத்தார். அதற்கு பிறகுதான் அந்த குழந்தையை கொடுக்கப்பட்டது. இந்த கதையை நிறைய சொல்லிங்க. எங்கன்னா விழானூர் அந்த ஊரில் இதை உண்மையாகவே கேட்டாங்க, ஊருக்காரர்களே கேட்டாங்க. இந்த கதையை ரொம்ப நேரம் நிறைய கதைகள் இருக்கிறது. அண்ணே உங்கள்ட்ட கேட்குறேன், ஹரிச்சந்திரன் என் பேர் வந்துச்சு இல்லை? நான் வந்து கூட சொல்றேன், ஹரிச்சந்திரன் என் பேர் வந்துச்சு. சொல்லுங்கண்ணே ஒரு வார்த்தை. ஹரிக்கும் இல்லை நீ பேசாம இரு. எதுக்கு அதுக்கு மட்டும் சொல்லிட்டு போங்க. ஒரு சின்ன இந்த மாதிரி லோகிதாசன் ஒரு சின்ன விஷயத்துக்கே பதில் தெரியலையா? இங்கேருந்து வேகமாக வந்துட்டு இருக்கீங்க. எனக்கு புரியலை. நான் எப்படி கதையை ஓட்டிகிட்டு இருக்கேன். முருகப்பெருமான் வருகிறார் என்று பொய் சொன்னார். அது உண்மையே, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பொய் சொல்லலைன்னு சொல்கிறாங்கல்ல. அப்புறமே சத்தியத்தை சாதிப்பதற்காக பொய் சொல்லாமல் கடைசி நிலையை நிறுத்தினார். கடைசியா வரையிலும் அவரை சோதனையிலே வெற்றி பெற்றதற்காகத்தான் மறுபடியும் சென்ற உயிரெல்லாம் மீட்டி வருகிறார். இப்ப திரிசங்கு மயந்தேன் ஹரிச்சந்திரன் மயந்தேன் லோகிதாசனுக்கு மையம் இருக்கேன். பாத்தீங்களா? லோகிதாசன் செத்து இருந்தான்னா அவனுக்கு கல்யாணம் நடந்திருக்குமா? பிள்ளை பிறந்திருப்பாங்களா? லோகிதாசன் எப்ப செத்தேன்? சின்ன பிள்ளையில செத்தேன். இல்ல மறுபடியும் பொழைக்கிறேன். ஹரிச்சந்திரன் மையம் லோகிதாசன் கல்யாணம் பண்ணி லோகிதாசனுக்கு மையம் இருக்கேன். ஹரித்துக்கு மையம் இருக்கேன். சஞ்சுக்கு மையம் இருக்கேன். விஜய்னு ஒரு மையம். விஜய்க்கு மகன் இருக்கேன். பாகுன்னு மகன் இருக்கேன். பாகுக்கு மகன் இருக்கேன். பாத்தீங்களா? கதை அந்த கதையெல்லாம் அடிப்படையில இருந்து தெரிஞ்சு வந்ததானே, கோச்சுக்காதீங்க. அப்படியெல்லாம் கேட்கறேன்னா அப்படி உள்ள வாங்க. அது ஒரு நாகரிகம். நாடகக்காரர்கள் எது நாகரிகம்? இங்கே உள்ள வந்து அதான் இந்த என்ன அப்படி கேட்டு போகிறான். ரொம்ப சந்தோஷம். ஏமா இருந்து இதுக்கு ஒரு பதில் சொல்லிடுவாரா அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். தயவுசெய்து கோச்சிக்காதீங்க, தப்பா சொல்லிட்டேன்னு. வள்ளிக்கு பக்கத்தூர் நீங்க சொல்லிவிட்டீங்களா? அதனால கோவம் எப்படியும் உங்களை எப்படியாச்சும் அசிங்கம் கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்த அப்படின்னு சொல்றக்கா வந்திருக்காரா? பாவம் நல்லா இருக்கட்டும். அப்படி உள்ளவர்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் இது பிரம்ம முகூர்த்தம். நல்லா இருக்காம போட்டும்னு சொல்ல மாட்டேன். இது பிரம்ம முகூர்த்தம். சரி, இதெல்லாம் நல்ல சிறப்பான ஒரு இந்த மாதிரி ஊர்களுக்கு வரணும்னு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு நாடகம் சிறப்பாக அமைய வேண்டுமானால் 4 இசைக்கலைகள் 5 நாடக கலைஞர்கள் என்ற கூட்டு முயற்சி இருந்தால் மட்டுமே வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்த கூட்டு முயற்சியே காரணம். அது மாதிரி இந்த மாதிரி ஒரு நாடகம் வெற்றி வரணும்னா நாங்க மட்டும் இல்ல, இந்த மாதிரி உங்களை மாதிரி நல்ல ரசிகர்கள் இருந்தால் மட்டுமே ஒரு நாடகம் வெற்றி பெறும் என்பதற்கு எடுத்துக்காட்டு. ஏதோ ஏன் தகுதிக்கு என் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கேன். ஆனால் இத்தனை வயசு வரலும் ஒரு சில விஷயங்களே தெரியாமல் நாரதராக இருக்கிறது அந்த மாதிரி எனக்கு உண்மையாகவே வயிற்றுலாம் எரியுது, மனசெல்லாம் நெஞ்செல்லாம் எரியுது. சாதாரணப்பட்ட கேள்விக்கே பதில் தெரியாமல் ஒரு நாரதர் இந்த பகுதியில் இருந்திருக்காருன்னு ரொம்ப வேதனையாக இருக்கு. துணைராஜன் கதை நாடகம் அது கதை நாடகத்துக்கு கதையே தெரிஞ்சிருக்கும்ல. சரி, உங்களை பற்றி ஒரு நல்லதொரு அருமையான மாப்பிள்ளை பார்த்தோம். எப்படிப்பட்ட மாப்பிள்ளை? அழகுள்ளவள் அனைத்து ஆனந்த ஆறுமுக கந்த நாம சரியா தப்பா ஸ்டாப். இது இல்ல, எனது ஆசான் அருமையா என் ஆசான் இருக்காரு, ரொம்ப அழகா ஒரு சில வரிகளை எதிர்மோனையோடு எழுதுவார். ஆசான் என்பது சாதாரணப்பட்டவர் கிடையாது. ஒரு பாடலை எழுதினால் எதிர்மோனை அதனுடைய மாத்திரை கணக்கெல்லாம் இருந்தால் தான் ஒரு ஆசானாக மாற முடியும்.
அதுவும் ஆசானா மாறுறதுக்கு எத்தனை வயசு தெரியுமா? 40 வயதுக்கு மேல் தான் ஒருவன் ஆசானாக மாற முடியுமா? எனது ஆசான் இருக்கும் வரையிலும் நான் அவருக்கு துணையான ஆசானாகத்தானே இருந்தே தவிர நான் தனிப்பட்ட ஒரு முறையிலே ஆசானாகவில்லை. அவருக்கு துணையான ஆசானாக நான். அதனாலதான் இன்னைக்கு நீங்க ஆசிரியர் இருக்க முடியுது. ஆமா, அன்னைக்கு அவருக்கு உதவி பண்ணதுனால, துணை ஆசானா இருந்ததுனால இன்னைக்கு நீங்க ஆசிரியரா இருக்க முடியும். அந்த ஆசான் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசான் எழுது ஆசீர்வாதம் பாடல் பாத்தீங்களா எப்படி எழுதியிருக்கிறார்? பாடுங்க. நான் உனக்கு பார்த்து வந்தேன் அந்த நாகரீக புருஷன் பேரு முருகன் தானம்மா. நான் உனக்கு பார்த்து வந்தேன் அந்த நாகரீக புருஷன் பேர் முருகன் தானம்மா. சரியா தப்பா நீயே சொல்லுகின்ற சாமியான சொல்ல நீங்க வழியா சொல்லு. நான் உனக்கு பார்த்து வந்தேன் அந்த நாகரீக புருஷன் பேர் முருகன் தானம்மா. முத்தானவன் அவன் நித்தமோட்டு வச்சல்களின் சொத்தானவள். நெற்றிகள் பெற்றவள் முத்தானவன் அவன் நித்தமோட்டு வச்சல்களின் சொத்தானவன். சிவகாமி அம்மைக்கவன் ஒரு தானவன். சிவகாமி அம்மைக்கவன் ஒரு தானவன். சிங்காரி உத்தனுக்கு பொருத்தமானவன். அழகுலவள் அழைக்கிடவன் அந்த ஆறுமல கட்டுதலை உட்புருஷனே. அல்லுமகளும் இந்த கபத்தை நிமிடத்து அவனுக்கு தோசலை இருப்பதை கொடுத்து சொல்ல நீ என்ன சொல்ல கேட்க மாட்டேன். நாளை சிறிது முறப்படி மனப்படுத்தி வைக்க விட்டால் நான் பிரபோதராஜமல்ல. நான் அணிந்த பிரம்ம முடிச்சோட சபதம் சத்தியம் வருகிறேன். ஆயா நாரதர் வந்தார், கலகம் செய்தார், சென்று விட்டார். அப்படித்தான் சொல்லக்கூடாது. நாரதர் வந்தார், கலகம் செஞ்சார், நீ போட்ட ஒல்ல தப்புச்சம் பொழைச்சவனு ஓடி விட்டார், வந்து விட்டார். மறுபடியுமா கொலை பண்ணி விடுவேன். கொலை பண்ணி விடுவேன். கொலை பண்ணி விடுவேன். நான் கேக்குறேன், பேசிக்கிட்டே பெத்திருப்பாங்களோ? ஐயோ, இந்த பிள்ளையை பெத்ததுக்கு அப்புறம் பேசியிருப்பா. என்னன்னு இந்த மாதிரி பிள்ளையை பெத்துட்டமே அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஐயோ ஐயோ ஐயோ. சரி, என்னைக்கே இருந்தாலும் முருகப்பெருமானை மட்டுமே திருமணம் வரணுன்ற மிகப்பெரிய ஆசையில இருக்கேன். பாவாடை அவுத்துறா. இந்த ஊர் பொதுமக்களுக்கும் மற்ற அனைத்து குட்டி 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 பாலகர்களுக்கும் அருள்காட்சி சாரிடம் மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வரட்டுமா?